राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण 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 हरे हरे பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணு மாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே.
குஷ்யதே யஸ்ய நகரே ரங்கயாத்ரா தினே தினே தமஹம் சிரசா வந்தே ராஜானம் குலசேகரம். இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கேவா பைங்கிளியே, தென்னரங்கம் பாடவல்ல சீர் பெருமான், பொன்னஞ்சிறை சேர் முதலியர்வேல் சேரலர்கோன், எங்கள் குலசேகரன் என்றே கூறு. புண்டலீகவரதாரி ஏடுகொண்டவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், சர்வலோக ரக்ஷகன், சர்வலோக சரண்யன், சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் எப்பொழுதுமே நம்ம மேல அன்பு வச்சிருக்கான். சாதாரணமா நம்ம பல பேரோட பழகிறோம், நம்ம கிட்டையும் பல பேர் பழகிறோம். ஆனா அந்த பழக்கம் எப்பொழுதும் ஒரே மாதிரியா இருக்கும் அப்படின்னு ஒரு கேரண்டி கிடையாது. அவாவாளுக்கு பிடிச்சதுக்கு தகுந்த மாதிரி நிறைய உண்டு. ஏன் திடீர்னு பழகலை, ஏன் பழகிறா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஆயுசு முழுக்க ஏதோ ஒன்றத்தை யாரையோ ஒருத்தரை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு தனிமையை உணரணும். எல்லாரும் கூட இருக்கா, இருந்தாலும் ஹிருதயத்துக்குள்ள ஏதோ ஒரு தனிமை இருந்துகிட்டே இருக்கு. அது ஃபில் ஆக மாட்டேங்கிறது, அப்படியே ஒரு ஓரத்தில் பான்னு இருக்கு. அந்த தனிமை போகணும் அப்படின்னா வெளில இருக்கிறவாளை யாரும் உள்ளே கொண்டு வச்சு அதை ஃபில் பண்ணவே முடியாது. ஏன்னா அது உள்ளே எப்படி இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. அது யாருக்கு நன்னா தெரியும்னா, உள்ளுவார் உள்ளிற்றெல்லாம் உடன் இருந்து அருதி என்று அப்படின்னு தொண்டடிப்படியாழ்வார் சொல்ற மாதிரி அந்தரியாமியா இருக்கிற சுவாமிக்கு மட்டும்தான் நம்முடைய ஹிருதயம் உள்ளபடி தெரியும். நம்முடைய காமமும் தெரியும், கோபமும் தெரியும், பயமும் தெரியும், ஆசையும் தெரியும், வருத்தமும் தெரியும், ஆனந்தமும் தெரியும், குழப்பமும் தெரியும், தெளிவும் தெரியும். நம்முடைய பலம் பலகீனம் எல்லாம் அவருக்கு கிளீனாக தெரியும். ஒரு பர்சன்டேஜ் கூட ஓ சாரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்ல மாட்டோம். நம்ம சொல்ல ஓ சாரி எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. சுவாமிக்கு இந்த அக்ஞானம் அப்படின்றதே கிடையாது, பூரணஸ்வரூபன். அதனால தான் ஆண்டாள் சொல்றா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. ஒரு குறையும் கிடையாது, அவருக்கு எந்த விதத்திலையும் குறை கிடையாது. அவர் நம்மிடத்துல கருணையை வர்ஷிச்சுட்டே இருக்கார். கருணை இன்னைக்கு நேற்று கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தது, இன்னைக்கு கொஞ்சம் குறைவா இருக்கு. காத்தால சுவாமிக்கு நல்ல மூடு, அதனால நல்ல கிருபை பண்ணா. மத்தியானம் சுவாமி கொஞ்சம் அவுட் ஆஃப் மூட், நம்ம சொல்ல ஆஃப் மூட்ல இருக்கும், அதனால கொஞ்சம் கிருபை கம்மியா போயிடுது. இன்னைக்கு நம்ம அவர் சரியே இல்லை அப்படி கிடையாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி ஆனந்த ஸ்வரூபனா பிரேமஸ்வரூபனா சுவாமி இருந்துட்டே இருக்க. அப்ப அந்த காருண்யத்தை நாம உணரணும். எதுக்கு உணரணும்னா அதுதான் ஆனந்தம். அதெல்லாம் துக்கம் சந்தோஷம் மாறிண்டே இருக்கும். இந்த காருண்யத்தை உணர்றது ரொம்ப சுலபம். நம்ம பக்தி பண்றதுனால பகவான் காருண்யம் பண்ணலை, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பக்தியே பண்ணலைன்னாலும் அவர் கருணாசாகரன் தான். கோவிலுக்கே போகலைன்னாலும் அவர் வாழ்க்கை நடத்தித்தான் தீர போகிறார். நம்ம நாமஜபமே சொல்லலைன்னாலும் நம்ம வாழ்க்கை நடக்கும். தான் நாளை நாமஜபம் பண்ண வேண்டாம்னு அர்த்தம் இல்லை. எதுக்கு நாமஜபம் பண்ணுறோம் அப்படின்னா, அவர் எப்படியெல்லாம் நமக்கு கிருபை பண்ணுறார்னு நாம ரியலைஸ் பண்ணுறதுக்காகத்தான் பக்தி நாமஜபம். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி எத்தனையோ நாஸ்திகன் இருக்கான், சுவாமியை பற்றி இல்லாதது பொல்லாதது இஷ்டத்துக்கு எல்லாம் பேசுகிறான். அவனெல்லாம் சுவாமி தண்டிச்சுட்டாரா? இல்லையே. அவர்களுக்கும் வாழ்க்கையை கொடுத்து, அவர்களுக்கும் மனைவி மக்கள் எல்லாம் கொடுத்துருக்காரு, சொத்து சுகம். அப்ப சுவாமி நம்ம திட்டினா கோச்சுக்கிறது இல்லை, கொண்டாடினா குஷியாகிறது இல்லை. அவர் எப்பொழுதும் ஒரே போலதான் இருக்கார். அப்ப பக்தி எதுக்காக அப்படின்னா, அவர் நமக்கு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு நாம உணர்றதுக்காக. இந்த பக்தி பண்ணலை அப்படின்னா என்னமோ எல்லாம் லக்கில் நடக்கிறதுன்னு நினச்சிப்போம். இல்லாட்டி பூர்வ ஜென்ம கர்ம வினையினாலே நடக்கிறதுன்னு அபிப்பிராயம் பண்ணிட்டுருவோம். இல்லாட்டி நான் ஐடியா பண்ணேன், நான் பிளான் பண்ணேன், சூப்பராக நடந்ததுன்னு ஒரு அகம்பாவம் வந்துடும். இல்லாட்டி அன்னைக்கு அவள் கை தூக்கி விட்டா நன்னா இருக்கேன்னு இப்படி வந்துடும். பக்தி பண்ணா இந்த நாளுக்கு நடுவுலையும் அந்தரியாமியா இருக்கு, சுவாமி பண்றா அப்படின்னு தெரியும். எனக்குள்ளேருந்து ஐடியா சொல்லி கொடுத்தது அவர் தான், அவளுக்குள்ளேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ண வச்சது அவர் தான், என்னோட பிராரத்த கர்மாவை மாற்றி எனக்கு கிருபை பண்ணது அவர் தான் அப்படின்னு பகவான அஸ்திவாரமாக கொண்டு வாழ்க்கை போகும். எப்படி வாழ்க்கை போயின்னு இருக்கு? ஜனனம் ஆயாச்சு, மரணத்தை நோக்கி ஓடின்னு இருக்கும்.
இந்த இடைப்பட்ட காலத்தில் ஆனந்தத்தை எல்லாரும் தேடிட்டு இருக்கும். எல்லா வேலையும் விட்டுட்டு தேட முடியாது, அதான் பெரிய கஷ்டம். எல்லா வேலையும் பண்ணிட்டு எல்லாரோடையும் பழகிண்டு எல்லா விஷயத்தோடையும் பந்தம் வச்சுட்டு ஆனால் ஆனந்தத்தை தேடணும், கண்டுபிடிக்கணும், அனுபவிக்கணும். இதுக்கு நடுவில் ஆயுசு குறைஞ்சுட்டே வருது. க்ஷீணே புண்ணியேன்னு குறைஞ்சுட்டே வருது. இப்படி ஆயு க்ஷீணம் ந ஜானாதி தஸ்மாத் ஜாகிரத 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 ஜாகிரத. ஆசையாத் பத்தியதே லோக கர்மணா பகுச்சிந்தையா ஆயுக்ஷீணம் ந ஜானாதி. ஆயுசு குறைஞ்சிட்டே வருது, ஆசையோ ஜாஸ்தியாகிட்டே இருக்கு. சாதாரண ஆசை குறைஞ்சிட்டு வரணும், அதான் நடக்கணும். வயசாக 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 ஆசை குறையணும்னு பார்த்தா ஆசை மாறுறது, ஆசை குறையலை. 2 வயசுல பலூன்ல இருந்த ஆசை 10 வயசுல சைக்கிள் மேலே வருது, 15 வயசுல காதலில் வருது, 20 வயசுல 25 வயசுல வேலைக்குள்ள வருது, 28-30 வயசுல பொண்டாட்டி புருஷன்கிட்ட வருது, 35 வயசுல பிள்ளைகிட்ட வருது, 45 வயசுல வீடு வாசல் செட்டில் ஆகணும்னு வருது, 55 வயசுல பேரன் பேத்திக்கிட்ட வருது, 60 வயசுல டாக்டர் கிட்ட காதல் வருது, 70 வயசுல உசுறு போனா தேவனையில் ஒரு காதல். ஆக மொத்தத்துல இது மாறுறதே ஒழிய குறையல. அப்ப நமக்கு ஆசைன்றது பர்மனண்டா இருந்துட்டு தான் இருக்கு, ஆசை முடியறதே கிடையாது. அப்ப இந்த ஆசை முடியறதே இல்லை. தப்பா அப்படின்னா இந்த ஆசையை அப்படியே சுவாமி பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுட்டா போதும். டேக் டைவர்ஷன் சொல்றா இல்லையா, இந்த பக்கம் போகாதே, டேக் டைவர்ஷன் டேக் டைவர்ஷன்றா இல்லையா. ஏன்னா நேர போனா உனக்கு சிரமம், இந்த வழி சரியில்லை. இந்த ஆசை அப்படிதான் நேர போகும்பொழுது ஒரு டேக் டைவர்ஷன் பகவான் திரும்பு அப்படின்றான். எப்படா டேக் டைவர்ஷன் போர்டு வைக்கிறான்னா ஒரு பிரச்சனை, ஒரு கவலை, ஒரு குழப்பம், ஒரு சந்தேகம், ஒரு பயம் தானா ஐயோ அப்படின்னு திரும்புவோம். எங்கடா திரும்புறோம்னா நேர சுவாமி பக்கம். சுவாமியே நம்மளை திருப்பி விடுறான், நம்மளா திரும்ப மாட்டோம். கடிவாள கட்ட குதிரை மாதிரி ஓடுறோம், சுவாமியா நம்மளை திருப்ப. அப்ப அவரிடத்துல பக்தி பண்றது நமக்கு நல்லது. நம்ம பக்தி பண்ணலைன்னா அவருக்கு கெடுதல் கிடையாது, நம்ம பக்தி பண்றதுனால அவருக்கு நல்லதும் கிடையாது. நம்ம பக்தி பண்றதுனால நமக்கு நல்லது. ஏன் பக்தி பண்ணணும் அப்படின்னா கவலைகள் நம்மளை தின்னாம இருக்கு, பயம் நம்மளை ஆக்கிரமிக்காம இருக்கு, குழப்பம் நம்ம வாழ்க்கையை கெடுக்காம இருக்கு. ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கு. ஆசை, காமம், பயம், கோபம் இதெல்லாம் நம்ம வாழ்க்கை எப்படி நடத்திட்டு இருக்கு இல்லையா. இதெல்லாம் தாண்டி பகவான் நடத்தணும், அதற்காகத்தான் பக்தி பண்றோம். அந்த பக்தி பண்ணா நிம்மதியா இருக்கலாம். எது நிம்மதினா என்ன வேணா வரட்டும் பார்த்துக்கலாம், அவன் அஞ்சான் நெஞ்சன், அவர் நல்ல தைரியவான், என்ன வந்தாலும் அசர மாட்டார். சரியா சாதாரணமாக கலோக்கியெல்லாம் சொல்லணும்னா எரும மாட்டு மேலே மழை பெஞ்சா மாதிரி இருக்கிறதுக்கு தான் பக்தி. சாதாரண பாஷையில் சொல்கிறேன். என்ன வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் அப்படி. இந்த எரும மாடு மாதிரி இருக்கா பாரு, மழை எரும மாட்டில் மழை பெஞ்சா மாதிரி நடுவில் நிற்கிறான் மாதிரி. எத்தனை ஹார்ன் அடிக்கிறோம் சமயத்தில், ஹார்ன் அடிச்சா அவன் எருமைன்னு திட்டுவான் இல்லையா. பக்தி எதுக்குடான்னா என்ன வேணால் நடக்கட்டும், எருமை மாதிரி இருக்கிறதுக்காக தான் பக்தி. எது வந்தாலும் அசராமல் இருக்கும், எதற்கும் கலங்கக்கூடாது, எதற்கும் பயப்படக்கூடாது, எதற்காகவும் ஓடக்கூடாது, எதற்காகவும் தப்பிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம சுவாமி நம்மளோட இருக்கா. உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டாள் சொல்றா, உனக்கும் எனக்கும் உள்ளதான சம்பந்தம் எந்த காரணத்தை கொண்டு மாறாது, மாறவே மாறாது அப்படின்ற. அப்ப பகவானுக்கும் நமக்கும் நித்திய சம்பந்தம் இருக்கு. அதனாலேயே நம்ம ஆனந்தமா இருக்கும். அழறதுக்கு 5 காரணம் இருக்கு வச்சுக்கோங்களேன், சிரிக்கிறதுக்கு 50,000 கோடி காரணம் இருக்கு, புலம்புறதுக்கு 8 காரணம் இருக்குன்னா தைரியமா இருக்கிறது 80,000 கோடி காரணம் இருக்கு, வருத்தப்படுறதுக்கு 2 விஷயம் இருக்குன்னா சந்தோஷப்படுறதுக்கு 20,000 கோடி விஷயம் இருக்கு. நம்ம கடைசியில் இந்த 2, 5, 8க்காக வாழ்க்கையை நினச்சி வீணடிச்சு சந்தோஷம் எவ்வளோ நாள் நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு காத்தாலே நிறைய கஷ்டமோ நஷ்டமோ, கால் வலி இருந்திருக்கலாம், ஆஃபீஸில் டென்ஷன் இருந்திருக்கலாம், யாராவது திட்டிருப்பா, யாராவது நம்மளை கண்டுக்காமல் போயிருப்பா, நிறைய இருந்திருக்கு. இதுக்கு நடுவில் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்கோம் பாருங்க, இது ஒரு சந்தோஷம் தானே. இத்தனையும் தாண்டி வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த ஒன்றுத்துக்காக இதெல்லாம் மறக்கலாம். இதே சந்தர்ப்பத்தை இன்னைக்கு எவ்வளோ நடந்திருக்கு, நம்ம நினச்சி நிறைய நடக்கலை. ஆனால் பசிக்கு சாப்பாடு கிடைச்சது, அது கிடைக்காத பல 1000 கோடி பேர் இருக்கா. அதில் நமக்கு எதிர்த்து ஏப்பம் வர அளவுக்கு சாப்பிட்டு நைட்டு சாப்பாடு என்னன்னு கேரண்டியாக தெரிஞ்சு வந்து எல்லாரும் உட்காந்துடணும். ஐயோ சத்சங்கம் முடிஞ்சோன்னு சாப்பாடு ஏற்பாடு பண்ணணுன்ற டென்ஷன் இல்லாமல் நானும் சரி நீங்களும் சரி போகணும், சாப்பிடணும், படுக்கணும். நீங்கள் 2 மணி நேரம் சத்சங்கம் கேட்போம், கதையை கேட்போம், சாப்பிடுவோம், படுப்போம்னு ஒரு கேரண்டியோடு வந்திருக்காரு. இந்த கேரண்டி இல்லாமல் பல பேர் இருக்கா லோகத்தில். 8:30 மணிக்கு பசிக்குமே என்ன பண்ண போகிறோம், குழந்தைக்கு பால் வாங்கணுமே என்ன பண்ண போகிறோம், துடிக்கிற வாழ்க்கை நடுவில்
அதுவும் நம்மளும் அந்த லெவலில் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு சுவாமி நம்ம உச்சாணி கொம்பில் வச்சுருக்கார். நம்முடைய பிரயத்தனத்தை தாண்டி, நம்முடைய பக்தியை தாண்டி சுவாமி நம்மளை ஸ்டேட்டஸில் எங்கேயோ வச்சுருக்கார். நம்மளை அல்ப சொல்பமெல்லாம் வைக்கவே. அவள் வாழ்க்கை அப்படி பரட்டி பார்த்தேன்னா நம்ம முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமை இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்தா வசந்திருக்குமே ஒழிய தாழ்ந்து போகலை. புத்தியிலும் சரி, மனசுலேயும் சரி, வாழ்க்கையிலையும் சரி, வாழற முறையிலையும் சரி. ஒரு காலத்தில் வீட்டில் ஒரு ஃபோன் இருந்தால் பெரிய விஷயம், லேண்ட்லைன் இருந்தால். இப்போ ஆளாளுக்கு ஒரு ஃபோன், அதில் டியூயல் சிம்மு, அது 2வது ஒரு மொபைல் வேறு வச்சுப்போம். இது ஆஃபீஸ் மொபைல், இது வீட்டு மொபைல். அப்போ நல்லா தானே இருக்கும், நல்லா தானே இருக்கும். அந்த காலத்தில் பெரியவாள்லாம் இது கூட இல்லாமல் இருந்தா. இந்த தந்தி கொடுக்கறதா, தந்தி அந்த இதையே மூடிட்டா, ஆஃபீஸே மூடிட்டா. ஒரு காலத்தில் தந்தினா அவ்வளோ வசதியாக இருந்தது. தந்தி ஆஃபீஸையே மூடுற அளவுக்கு வசந்ததாக இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையுடைய தரம் நிறைய உயர்ந்திருக்கு. அப்போ ஏன் நமக்கு ஆனந்தம் இல்லைன்னா சுவாமி நடத்துறாருன்னு இன்னும் பூரணமாக நாம் நம்புகிறோம். பூரணமாக நம்பலன்னு சொல்ல மாட்டேன், அப்பப்போ நம்புகிறோம். சில விஷயங்களில் நம்புகிறோம், சில விஷயங்களில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். அதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் பக்தி ரொம்ப விசேஷம். பக்தி ஸ்ரீமத் பாகவதம் முழுக்கவே இந்த பக்தியை பற்றி தான் பேசும். பக்தியுடைய எத்தனை வெரைட்டி உண்டோ அத்தனையும் பேசும். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் உன்னால பக்தி பண்ண முடியும், உன்னால பகவான் அனுபவிக்க முடியும். எல்லாருக்கும் இருக்கிற பகவான் உனக்கும் உண்டு. இதை சொல்றது தான் பாகவதம். அந்த பக்தி தாசிய பக்தி, வாத்சல்ய பக்தி, மாதுரிய பக்தி, பய பக்தி, துவேஷ பக்தி நிறைய சொல்றோம். பிரஹ்லாதனே சொன்ன ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு ஸ்ரவண பக்தி, பகவானுடைய கதைகளை கேட்கறதே பக்தி அப்படின்னு. கீர்த்தனா பக்தி, பகவானுடைய நாமத்தையோ அவன் கதைகளையோ பேசுறதே பக்தின்றான். பகவான் மனசுக்குள்ள நினைக்கிறதே பக்தின்றான். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், பகவானுக்கு லக்ஷ்மி தேவி போல திருவடியை பிடிச்சு விடுறதே பக்தின்றான். பாதசேவனம், அர்ச்சனம், சுவாமிக்கு அர்ச்சனை பண்றதே பக்தின்றான். அர்ச்சனா பக்தி. ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணோஹோ ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், சுவாமியை கைகூப்பி தொடர்றதே பக்தின்ற. இன்றைக்கும் பிருந்தாவனம், கோவர்தனகிரி பக்கமெல்லாம் போனோம்னா நிறைய பேர் பிரார்த்திச்சுப்பா. அவளுக்கு எதாவது நடக்கணும்னா கணவன் மனைவியுமா சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிப்பா. கிருஷ்ணா நல்லபடியாக நடத்தி கொடுத்துருப்பா அப்படின்னு. நடத்தி கொடுத்தா என்னடா பண்ணுவான்னா, கணவனும் மனைவியுமா இந்த கோவர்தனகிரி மலை இருக்கு பாருங்க, நம்மலாம் கிரி மலைன்னு சொல்கிறோம். அப்படிலாம் சொன்னால் பிருந்தாவனத்தை அடிச்சிருவாங்க. கிரிராஜ் அப்படின்னு சொன்னா தான் ஜெய் போலோ கோவர்தன கிரிராஜ் கி ஜெய். அவன் என்னடா பிரார்த்தனை பண்ணிப்பான்னா, அந்த 21 கிலோமீட்டர் கோவர்தனகிரி இந்த பரிக்கிரமான்னு ஒன்று பண்ணுறது உண்டு. இவளுக்கு நினச்சி நடந்து கொடுத்தனா கணவனும் மனைவியுமா ஜோடியா நமஸ்காரம் பண்ணி ஒரு பிரதட்சணம் பண்ணுவாள். 21 கிலோமீட்டரை ஒரு நமஸ்காரம் பண்ணுவா. கை எங்கே வச்சாலும் திருப்பி அங்கே நிற்பான். அங்கேருந்து ஒரு நமஸ்காரம். 21 கிலோமீட்டர் நமஸ்காரம் பண்ணிட்டு, கிருஷ்ணா தேங்க்ஸ்பா, நினச்ச காரியத்தை நடத்தி கொடுத்துட்டான்னு அதைப்படி பிரார்த்தனை பண்ணி அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணி அழகாக கிரி பிரதட்சணம் பண்ணுவான். அதுதான் பிரஹ்லாதன் சொல்கிறான். வந்தனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். பகவானை எஜமானனா அனுபவிக்கிறது ஒரு பக்தி. பகவானை ஃப்ரெண்டாக பார்க்கறது ஒரு பக்தி. அர்ஜுனன், உத்தவர், சுக்ரீவன் இவெல்லாம் பகவானை ஃப்ரெண்டாக பார்த்தார்கள். கோவிந்ததாசன் ஒருத்தர் கலியுகத்தில் ஸ்ரீநாத்ஜியை ஃப்ரெண்டாக பார்த்தார். அந்த மாதிரி திருமங்கை ஆழ்வார் பெருமாள் திருக்கழுத்திலே கையை வச்சு என்னத்தை மந்திரம் பண்ணவாய் அப்படின்னு அந்த அளவுக்கு கழுத்தில் கத்தி வைக்கிற அளவுக்கு ஃப்ரெண்டாக பார்த்தோம். இப்படி தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்ற ஆத்மாவையே சமர்ப்பணம் பண்ணுறது, இப்படியெல்லாம் ஒரு பக்தி. இது இல்லாமல் கம்சன் போல பயபக்தி, சிசுபாலன் போல துவேஷ பக்தி. அப்புறம் பகவான் கீதையில் சொல்ல ஆர்த்தி, ஜிக்யாசு, அர்த்தார்த்தி, ஞானி ச பரதர்ஷப. எதான வேணும்னு பக்தி பண்ணுறது, எதான சரியாகணும்னு பக்தி பண்ணுறது, பகவானை புரிஞ்சுக்கணும்னு பக்தி பண்ணுறது, பகவான் அனுபவிக்கிறதுக்குன்னு பக்தி பண்ணுறது. இது இல்லாமல் நாரதர் காந்தா பக்தி எல்லாம் சொல்றார். கணவனா பார்க்கறது இப்படி நிறைய பக்தி உண்டு. ஏதான ஒரு பக்தியை பிடிச்சுண்டு அண்ணன் பொழுத ஓட்டிடும். எப்படியும் ஆயுசு போயிட்டு இருக்கு, நாள் குறைஞ்சிட்டே இருக்கு. அதுக்குள்ள அதை பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்க. இவ்வளவுதான் சனாதனமான தர்மம். ஏன் இவ்வளவு கோவில் வச்சிருக்கு, இத்தனை பண்டிகைகள், இத்தனை விதமான முறைகள் எதுக்குன்னா எப்படி வாழ்ந்தாகணும். பிறந்தாச்சு, வாழ்ந்தே ஆக வேண்டிய நிர்பந்தம். நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, நினச்சது நடக்கிறதோ இல்லையோ, லாபமோ நஷ்டமோ, மானமோ அவமானமோ, சுகமோ துக்கமோ, வியாதியோ ஆரோக்கியமோ, வாழ்ந்தே ஆக வேண்டிய தலையெழுத்து நிர்பந்தம் நமக்கு இருக்கு.
எப்படியும் வாழ போகிறேன், சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிடும். நிறைய பேர் சாப்பிடும்போது உருன்னு உட்காந்து சாப்பிட்றது தானே, உன் வயிற்றுக்கு தானே சாப்பிட்றேன், அது பிரசன்னமாக சாப்பிடப்படாது. உரு 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 உருன்னு குழந்தைகளுக்கு நன்னா தெரியும். பள்ளிக்கூடம் அம்மா விட மாட்டா, நிச்சயமாக அனுப்பிடுவான். அழுது பார்க்கும், வைத்த வழின்னு சொல்லி பார்க்கும். அப்போ தான் ரப்பரை தொலைச்சேன்னும், பென்சிலை தொலைச்சேன்னும். அம்மா எதற்கும் அசராமல் மூட்டை கட்டி, அது பாம்பேயில் கேட்கவே வேண்டாம். ஆட்டோவில் ஒரு 7 தள்ளு தள்ளி, ஆட்டோ இது மேலே ஏறினாலும் சரி, ஆட்டோ மேலே இது ஏறினாலும் சரி, எப்படியோ கொண்டது பள்ளிக்கூடத்தை தள்ளி விட்டுருவா இல்லையா? அந்த மாதிரி எப்படி வாழ்க்கை ஓடிட்டு தான் இருக்கு. அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழும். பக்தினா என்னன்னா 100% 100% பாசிட்டிவாக நினைக்கிறது தான் பக்தி. 100%, 99.99%, 100% என் சுவாமி என்ன காப்பாற்றுவார், என் கிருஷ்ணன் என்ன கைவிட மாட்டான், விட்டேன்னா பாரவன் அப்படி மறக்கணும். சுவாமியை விட்டுருவனி பார்த்துருவான்டா, நீயாச்சு நானாச்சு அப்படின்னு சுவாமி கிட்ட அந்த உரிமையை எடுத்துண்டு நம்ம வாழ்க்கையில சுவாமியுடைய அனுகிரகத்தை அனுபவிக்கிறது தான் பக்தி. பக்தி பலவிதம்னு சொன்னோம். அதில் குலசேகர ஆழ்வார் ஒரு 11 பாசுரத்தில் மலையப்ப சுவாமியிடத்துல ஒரு பக்தி வேணும்னு பிரார்த்திக்கிறார். நம்ம சொல்ல நிறைய டைம் இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரியும். இந்த மாதிரிலாம் உட்காந்து யோசிக்கணும், ரூம் போட்டு யோசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க. எப்படிலாம் பக்தி பண்ணலாம், எந்தெந்த விதத்துலலாம் பக்தி பண்ணால் நன்னா இருக்கும்னு ஒரு ஆசை. மனசு தான் காரணம். மனையேவ மனுஷியானாம் காரணம். வாழ்க்கை எந்த ரீதியில் வேணால் போகட்டுமே, எது வேணால் எப்படி வேணால் நடக்கட்டுமே, யார் வேணால் எப்படி வேணால் மாறட்டுமே, நம்ம மனசு தெளிவாக இருந்தால் சௌக்கியமாக இருக்கும். நம்ம மனசு தெளிவாக இருக்கிறதுக்காகத்தான் பக்தி, தைரியமாக இருக்கிறதுக்காகத்தான் பக்தி, நிதானமாக இருக்கிறதுக்கு தான் பக்தி. பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், வருந்தாதே மாசுச்சன்றார்களே சுவாமி, அதுக்காகத்தான் பக்தி. குலசேகர ஆழ்வார் அவ்வளவு சக்தி, பெரிய ராஜாதிராஜன், கேரள தேசத்தையே ஆண்ட ராஜன். அவருக்கு நிறைய கடமைகள்லாம் உண்டு, கமிட்மெண்ட்ஸ்லாம் உண்டு. அதையும் தாண்டி ஒரு பக்தி பண்ணிட்டு சௌக்கியமாக இருந்தார். அவர் திருமலை திருப்பதியோட சம்பந்தப்படுத்தி ஒரு 11 பாசுரங்கள் உங்ககிட்ட ஆன்சர் பேப்பரே கொடுத்தாச்சு. அதுக்கு இப்போ நான் வியாக்கியானம் மட்டும்தான் பண்ண போகிறேன். என்னமோ ஏதேனும் ஆவேனும் தான் இந்த கையில் உங்கள் பேப்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க. அந்த 11 அதுக்கு தான் கொடுத்து வச்சு எடுத்து பத்திரமா உள்ளே வச்சுக்கப்படாது. ஏதானும் ஒன்று கிடச்சா உடனே மடித்து உள்ளே வைக்கிறதே பழக்கமாக இருக்குது. அதுவும் இந்த பாகவத கிளாஸுக்கு போகிறவாளுக்கு எதை கொடுத்தாலும் உள்ளே சொருகிட்டு போகிறாங்க. கடைசி வரைக்கும் படிக்கவே மாட்டாங்க. என்னடா கடைசியில் பேஜ் மார்க்கர் ஆகிடுது. நம்ம கஷ்டப்பட்டு இவாளெலாம் வந்திருக்காளே, ஏதேனும் ஆவேன் நான் பாட்டு ஒன்று சொல்லிட்டு இருந்தேன், எவ்வளோ பாட்டு கொட்டா விட்டு அங்கே இங்கே பார்ப்பாள் அப்படின்றதுக்காக சாயங்காலம் 5:45 கடைக்கு போய் ஒரு 100 பேப்பர் ஜெராக்ஸ் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாவா சமத்தா எல்லாம் மடிச்சு உள்ள பத்திரமா வச்சுட்டு அப்புறம் என்னமோ கதை சொன்னார் நல்லா இருந்ததுன்னு எது சொல்கிறோன்னே தெரியாமல் ஒரு கதையை கேட்டு போயிடுது. அதுக்கப்புறம் எதுக்கு சொன்னோன்னு தெரியாமல் அதை அடுத்த கதை வச்சுக்கோங்க. இந்த 11 பாசுரங்கள் டெய்லி ஒரு தடவை படிச்சுட்டு வந்தேனாலே இதுபோல ஒரு பக்தி சித்திக்கும். பக்தி நிறைய விதம். நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பக்தி பண்ணியே வாழ்ந்துடும். பிரகலாதன் மாதிரி ஒரு நாள் பாகவதம் எதுக்கு கேட்குறோம், அப்படி பாகவதம் எதுக்கு பாராயணம் பண்ணுறோம், எதுக்கு சப்தாகம், எதுக்கு ராமாயண நவாகம்னா நிறைய பக்தா வரா பாருங்க. ஒரு தடவை ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க, பாகவத்தில் எத்தனை பக்தான்னு. அதற்கு யாரும் லிஸ்ட்டே எடுத்ததில்லை. முதல் ஸ்கந்தத்தில் எத்தனை பக்தா, 2ஆவது ஸ்கந்தத்தில் எத்தனை பக்தான் லிஸ்ட் எடுத்து பாருங்க. அந்த ஒவ்வொரு பக்தாளை போல ஒவ்வொரு நாள் வாழ்ந்துட்டு போயிடும். நீ எழுந்தோமா இன்னைக்கு துருவனை போல வாழ போறேன்பா, நாளைக்கு பிரகலாதன் போல பெண்பிள்ளை ஒரு 81 வாக்கியம் சொல்றா இல்லையா, எத்தனை பேர் ஞாபகம் எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகம். அழைத்து வருகிறேன் என்றேனோ அக்ரூரை போலே, அகமழித்து விட்டேனோ விதுரரை போலே. இல்லை போது டைம் எடுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு மனோபாவம். இப்போலாம் டாக்டர் சொல்ல இல்லையா, மைண்டை டைவெர்ட் பண்ணிட்டு இருக்கும். அதுதான் நம்ம தர்மம் சொல்றது, மைண்டை டைவெர்ட் பண்ணி பகவான் கிட்ட கொண்டு வா. எதுலையோ போட்டு நீ ஒன்னால முடியும். பான் வின்னர்னு சொல்லுவாங்க, பிறக்கும்பொழுதே ஜெயிச்சவன். நம்ம அத்தனை பேருமே பான் வின்னர். நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யாருமே தோக்கிறதுக்காக பிறந்தவா இல்லை, தோத்து பிறந்தவா இல்லை, ஜெயிச்சு பிறந்தவா. ஜெயிக்கிறவா மட்டும்தான் பிறக்கவே முடியும். அந்த விந்தணுக்குள்ள 1000 நிறைய கோடி கோடியாக வரும். அதில் அத்தனை பேரையும் முட்டி மோதி ஜெயிச்சு அதுக்கப்புறம் அம்மாவோட கர்ப்பத்தில் நுழைஞ்சு அப்படி வந்தவன் நம்ம அத்தனை பேருமே பான் வின்னர்ஸ் தான். உலகத்தில் எதிராக ரொம்ப கஷ்டம்னா ஜனனம் தான் கஷ்டம். அப்போ அதுவே பண்ணிட்டோம்னா மற்றதெல்லாம் விஷயத்தில் சேர்த்தியே கிடையாது, சர்வசாதாரணமாக ஜெயிக்க முடியும். அப்போ அந்த கர்ப்பத்தில் எப்படா ஜெயிச்சோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளேருந்து சுவாமி வழிகாட்டினார். அதே சுவாமி இப்பொழுதும் வழி காற்றா, அதை பிடிச்சுண்டு ஜெயிச்சுட்டா. ஒவ்வொரு நாளும்
ஒவ்வொரு விதமான பக்தியில் அழகாக வாழ்ந்து போயிடலாம். என்ன ஒரு பகல் ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அவ்வளோதானே, எப்படியும் ராத்திரி தூங்க போகிறோம் அவ்வளோதானே, பார்த்துருவோமே, இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டோம் இனியும் வாழ்ந்துதான் பார்த்துருவோமே அப்படின்னு ஒரு மனோபாவம் வேணும். குலசேகர ஆழ்வாரை பற்றி சொல்லும் பொழுது திருக்கோளூர் பெண் பிள்ளையே சொல்றா, ஏதேனும் என்றேனோ குலசேகரரை போலே, ஏதான ஒன்று ஆனா போதும் அப்படி, அதான் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு தலைப்பதிக்கு தான் கொடுத்துருக்கோம். திருமலை திருப்பதியில் ஒரு சம்பந்தம் வேணும்னு அவர் பிரார்த்திக்க. திருமலை திருப்பதி ரொம்ப விசேஷம். கலியுக வரதன் மலையப்ப சுவாமி, சந்தேகமே கிடையாது. அவருக்கு அவ்வளோ கூட்டம் வருது, அத்தனை ஆச்சரியமாக. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் சேனல்லாம் வச்சுருக்காரு. எந்த சுவாமிக்கு தனியாக சேனலே கிடையாது. நம்மெல்லாம் 1000 சேனல் பார்த்தாலும் மலையப்ப சுவாமி இதுக்கு நடுவில் வருவார். பார்த்தோன்னே கணக்கில் போய் டக்குன்னு மாற்றிடுவோம். அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு திருப்பதி சேனலில் அப்படியே 3 மணி நேரம்லாம் பார்த்த ஒரு ஆள் இங்கே யாராவது கை தூக்குவ பார்க்க ரொம்ப சந்தோஷம். தூக்க முடியாது தெரிஞ்சு தான் சொல்லிட்டு இருக்கேன். சூப்பர் சிங்கர் 2 மணி நேரம் கை அப்படியே தூக்கினே பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு நன்னாது அவாவா என்னென்ன பார்ப்பேன், அது வேண்டாம் வச்சுக்கோங்க. ஆனால் மலையப்ப சுவாமி அவருடைய கல்யாணம் வரைக்கும் லைப்ரரியில் வர்றது அப்படியே ஏற்பட்ட ஒரு பெருமாள். அத்தனை ஆச்சரியம். அந்த பெருமாளுடைய திருமலையில் ஒரு சம்பந்தம் வேணும்னு பிரார்த்திக்க. அந்த 7 மலைகளுடைய திருநாமமே மோட்சம் தரும் அப்படின்னு பெரியவா சொல்றா. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. டெய்லி ஒரு தடவையாவது இந்த 7 மலைகளுடைய திருநாமத்தை சொல்லு. நான் சொல்றேன், திரும்ப சொல்லு. வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, அஞ்சனாத்ரி, ஆனந்தாத்ரி. 3 நாளில் மனப்பாடம் பண்ணிடும். சில பேருக்கு மனப்பாடமாக தெரியலாம். இந்த 7 மலைகள் திருநாமம் துவாரகா, பிருந்தாவனம், அயோத்தியா, மந்த்ராலயம், இப்படியெல்லாம் சொன்னால் அந்த இடத்துடைய சாநித்தியம், அந்த இடத்துடைய அனுகிரகம் நமக்கு இருப்பிடத்திலேயே கிடைச்சிடும். அதான் இருப்பிடம் வைகுந்தம் அப்படின்றார் ஆழ்வார். அங்கே போனால் நல்லது, போக முடியா இருப்பிடத்திலேயே ஸ்மரிச்சுட்டு வந்தோம்னா ஒரு நாள் அந்த இடத்துக்கு போய் வாழக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இந்த 7 மலைகள் சுவாமி நம்மாழ்வார் சொல்றார். குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தவினான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஊயுமே. அழகா நல்ல கொற்ற மழையில கோவர்தன மலையை தூக்கி நிறுத்தினவன் எவனோ, குன்றம் ஏந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்தபிரான், அவனேதான் வாமனமூர்த்தியா வந்து லோகத்தை அளந்தான். சென்று சேர் பரன் திருவேங்கட மாமலை, அப்படி கோவர்தனகிரியை உத்தாரணம் பண்ணவன், பூமியை அளந்தவன், அவனே போய் நின்று இருக்கிற இடம்தான் திருமலை திருப்பதி. சென்று சேர் பரன் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. திருமலை மேலே ஏறி போய் ஸ்ரீனிவாசனை தொழணும்னு ஆழ்வார் சொல்லவே இல்லை. திருமலையை தொழுதாலே நம்பினை ஓயுமே. இந்த திருமலைக்கு அடிவாரத்தில் நின்றுண்டு வைஷ்ணவ சித்தாந்தத்தில் திருமலை ஆழ்வார் அப்படின்னு தான் சொல்லுவார். எப்படி பிரகல்லாத ஆழ்வார், விபீஷ்ண ஆழ்வார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி திருமலை ஸ்ரீரங்க ஆழ்வார் சொல்ல மாட்டான், காஞ்சிபுரம் ஆழ்வார் சொல்ல மாட்டான். ஆழ்வார்னா திருமலை மட்டும்தான் ஆழ்வார்கள் கோஷ்டியில் இடம் கிடைச்சிடும். திருமலை ஆழ்வார். அந்த திருமலையை தொழுதாலே ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. அந்த திருவேங்கடமுடையான் பல பேருடைய வாழ்க்கையில் அத்தியாச்சரியமான லீலைகளை நிறைய பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு வடக்கத்திக்காரர்களுக்கு பாருங்க, அந்த பக்கம் தமிழ்நாடு பக்கம் வந்து இல்லாட்டி தட்சிண பாரதத்தில் உங்களுக்கு தெரிஞ்ச கோவில், ஃபேமஸான கோவில் சொல்லுங்க அப்படின்னா, ஒன்று திருப்பதியை சொல்லுவார், 2வது ராமேஸ்வரம் சொல்லுவார். வேறு எதுவும் பெருசாக தெரியவே தெரியாது. அவர் தெரிஞ்சதெல்லாம் திருப்பதி, ராமேஸ்வரம். திருப்பதி போகாமல் அத்தனை பேர் போய் இருந்துகிட்டே இருப்பா வடக்கத்திக்காரெல்லாம். அத்தனை வசதி இந்த திருமலை, அந்த மலையப்ப சுவாமி எல்லாமே அத்தனை சிரேஷ்டம். மலையப்பனுடைய அனுகிரகத்தில் பிறந்தவர் தான் ராகவேந்திரரே. ராகவேந்திரருடைய பூர்வாசிரம பெயர், சன்னியாசத்துக்கு முன்னாடி நடா பேர்னா வெங்கடநாதன் அப்படின்னு தான் ராகவேந்திரருடைய பெயரே. நிகமாந்த மகாதேசிகர்னு ஒரு ஆச்சாரியர் இருந்தார், ராமானுஜருக்கு அப்புறமா வந்த ஒரு ஆச்சாரியர். அவர் திருமலையில் பகவானுக்கு அடிக்கக்கூடிய மணியுடைய அம்சமாகவே பிறந்தார். இப்படி நிறைய மகாத்மாக்கள், அதுலேயும் திருமலைன்னு வந்தாச்சுன்னா ஸ்மார்த்தாளுக்கும் பிடிக்கும், மாத்வாளுக்கும் பிடிக்கும், ஐயங்காருக்கும் பிடிக்கும், அப்ராம்னாளுக்கும் பிடிக்கும், பணக்காரனுக்கும் பிடிக்கும், பதுக்கல் பண்ணுறவனுக்கும் பிடிக்கும். ஊரில் இருக்க கள்ள பணத்தில் பாதி அவர்கிட்ட தான் போய் சேருது. இன்கம் டேக்ஸில் வராத பணம் எல்லாம் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா மலையப்ப சுவாமி தான்.
அத்தனை பேருக்கும் பிடிக்கும், அத்தனை பேருக்கும் பயம், அத்தனை பேரும் நம்புற ஒரு கலியுக வரதன் மலையப்ப சுவாமி. அதனாலதான் ஏதும் தரனிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு, கலிநாடுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக நிற்கின்றாய் கோவில். சொல்றோம் இல்லையா? அத்தனை ஆச்சரியம். பெரிய ஞானிகளுக்கெல்லாம் நீ தருவா, என் கண்ணுக்கு தெரியல, இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. இப்ப அவ்வளவு வசதியா அந்த மலையப்ப சுவாமி. குலசேகர ஆழ்வார் நல்ல சௌக்கியமா இருக்கார், ராஜாவா இருக்கார். உடம்புக்கு என்னெல்லாம் சௌகரியம் வேணுமோ எல்லாம் கிடைச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஒரு லட்சியம் வச்சுருக்கோம், உடம்புக்கு வேண்டியதெல்லாம் செட்டில் பண்ணியாச்சுன்னா லைஃப் ஹாப்பியா இருக்கும். சத்தியமா இல்லை, இது அச்சேதனம். இது அச்சேதனம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய ஒரு புத்தியே கிடையாது. நம்ம ஆத்மா, நம்ம தான் புத்தி ஸ்வரூபியா இருக்கும், ஞானஸ்வரூபியா இருக்கும். இந்த அச்சேதனமான சரீரத்துக்கு வேர்த்தா ஏசி வேணும்னு கேட்கும். அதே வெயில்ல குளிர் ஜுரம் வந்து கொடுத்தனா ஏசி வேண்டான்னு சொல்லிடும். இது எவ்வளோ கொடுத்தாலும் இது திருப்தி ஆகாது. உள்ளுக்குள்ள இருக்க ஆத்மா திருப்தி ஆகி மனசு திருப்தி ஆனால்தான் இதுக்கு சந்தோஷம். ஆனா பெரியவாள்லாம் என்ன பண்றா, உள்ளுக்குள்ள இருக்க மனசை ஆத்மாவை திருப்திப்படுத்துறா, இது தானா திருப்தி ஆகிடும். இதுக்கு செட்டில் பண்ண ஓடின்னு இருக்கும். எதுக்காக இவ்வளவு தூரம் ஓடி ஓடி சம்பாதிச்சு ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாம் வாங்கி போடுறோமோ அது எதுவுமே இதை காப்பாற்ற போறது இல்லை. குழந்தைகள்லாம் பாருங்க, அதுக்கு தான் பொம்மையை கொடுக்கல நினச்சிட்டு இருக்கோம். புது பொம்மை வாங்கி கொடுத்துட்டோம், இனிமேல் குழந்தைகள் அப்பாடா 1 மணி நேரம் தொந்தரவு பண்ணாது, நிம்மதியாக விளையாடும், நம்ம வேலையை பார்க்கலாம் நடக்கும். 5 நிமிஷம் 10 நிமிஷம் அம்மா தாத்தா மாமா அப்பான்னு ஓடிடும். அந்த குழந்தைக்கு நன்னா தெரியும் இந்த பொம்மை அச்சேதனம், அது நான் இழுப்புக்கெல்லாம் வருது. இந்த பொம்மையை நான் அனுபவிக்கணும்னா உயிருள்ள ஒருத்தர் இருந்தால் தான் அந்த பந்தோ பொம்மையோ நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். நம்ம தான் அச்சேதனம் சுகம் கொடுக்கணும்னு ஓடின்னு இருக்கோம். ஒரு டிவி சுகம் கொடுத்துரும், ஃப்ரிட்ஜு சுகம் கொடுத்துரும். குழந்தைகள் என்ன தெரியும், உயிருள்ள ஒரு பொருள் தான் என்னை புரிஞ்சுண்டு என் கூட பேசும், என் கூட விளையாடும், என்னை கொஞ்சம் என்னோட என்னை அழகாக சாட்சிக்க வச்சுக்கும், எல்லாம் குழந்தைக்கு நன்னா தெரியும். அதனால சுவாமியோட ஒரு பந்தம் வருது. குலசேகர ஆழ்வார் ராஜாவா இருக்கார், லைஃப் செட்டில் ஆகிடுது. ஆனாலும் மனசுல சந்தோஷமா இல்லை. ஒரு நாள் பால்கனியில் நின்று அப்படி மொட்டமாடியை பார்க்குறாரு. அப்போ ஒரு பறவை அப்படி பறக்கிறது. அது வந்த திசையில் திருப்பதி இருக்கு. அவர் எங்கேயோ கோழிக்கோடு பக்கம் இருக்கார். குலசேகர ஆழ்வார் பிறந்த இடம் கேரளா, நார்தன் கேரளா, வடக்கு கேரளாவில் பிறந்தார். ஆனால் திருமலை பக்கத்தில் அந்த திசையிலேருந்து ஒரு பறவை வந்தவொடனே ஓஹோ, இந்த பறவை திருமலை திருப்பதியோட சம்பந்தம் பண்ணியிருக்க போல இருக்கே, நான் மட்டும் இப்படி தண்டத்துக்கு இருக்கேனே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உத்வேகத்தில் சொன்ன பாசுரங்கள் தான் இந்த 11 பாசுரங்கள். முதல் பாசுரம் சொல்றார், ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன், ஆனேறு 7 வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கம் இடத்தான் தன் வெங்கடத்து கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனே. ரொம்ப அழகா ஆழ்வார் சொன்னதெல்லாம் நினைக்கிறோம். நல்லா லைஃப்பில் செட்டில் ஆகிறது, நல்ல பணம் காசோட ஒரு சரீரம் கிடைச்சா அப்படி ஜாலியாக ஹாப்பியாக இருந்துடலாம். ஆழ்வார் சொல்கிறார், சரீரத்துக்கு வேண்டிய பணம் அதை விட ஜாஸ்தி பணம் கிடைச்சா என்னடா பண்ணுவோம் அப்படின்னா இன்னும் சௌகரியங்களை ஜாஸ்தி பண்ணி அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசாக பண்ண மாட்டோம். நம்மக்கிட்ட பணமே இல்லை வச்சுக்கோங்களேன், ஒழுங்காக ஆட்டுகள் எல்லாம் உட்காந்து அரைச்சிட்டு இருந்தா, அழகாக அம்மியில் அரைச்சிட்டு இருந்தா, நன்னா வாளியில் ஜலம் கொண்டு இறைச்சிட்டு இருந்தா, முட்டி வலியும் இல்லை, முதுகு வலியும் இல்லை, மெனோபாஸும் இல்லை, ஒரு தொந்தரவும் இல்லை, தேவேன்னு இருந்தா. கொஞ்சம் பணம் வந்தது, மிக்சி வாங்கினோம், இன்னும் பணம் வந்தது, வெட்கிரைண்டர் வாங்கினோம், இன்னும் பணம் வந்தது, கடையில் போய் தோசமாக வாங்கினோம், இன்னும் பணம் ஜாஸ்தியாச்சு, ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம், இன்னும் பணம் ஜாஸ்தியாச்சு, 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டோம். இவ்வளோதான். அப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னா முட்டி வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, உட்காந்தா எழுந்துக்க முடியல, படுத்தா தூக்க வரல. அப்போ என்னதான் பண்ணணும் தெரியும். இந்த சரீரத்துக்கு இத்தனை உழைப்பு வேணும்னு இருக்கு. அந்த உழைப்பெல்லாம் எப்படா கெட்டு போச்சு அப்படின்னா, இந்த சரீரத்துக்கு சுகம் தரக்கூடிய வஸ்துக்கள் பெருக 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 பகவத் விஷயத்தை அனுபவிக்க முடியாம சரீரத்துடைய பலம் குறைஞ்சு போயிடும். அந்த காலத்தை பாருங்க, அழகா கங்கா யாத்திரை, காசி யாத்திரை நடந்து போவோம். வசதியே இல்லாத காலகட்டத்தில் தட்சிண பாரதத்திலேருந்து கிளம்பி வடக்கு வரைக்கும் போவோம். இப்போ எல்லா வசதியும் இருக்கு. பஸ்ஸில் போயிடலாம், ட்ரெயினில் போயிடலாம், ஃப்ளைட்டில் போயிடலாம். எத்தனை பேர் போகிறோம்? அந்த காலத்தில் பன்றி போகிறது வார்க்கடி கடப்பி நடந்து போகிறோம். 56 நாள் நடக்கிறோம். பாம்பேயில் இன்னைக்கு நைட் ட்ரெயினை பிடிச்சா நாளைக்கு அதில் பன்றி போக வைக்கலாம். எத்தனை பேர் போகிறேன்? இங்கேருந்து ஏதோ கல்யாணம் அப்படின்னா கல்கட்டா போவல், டெல்லி போவல், சென்னை போவல், இல்லாட்டி எங்கேயாவது கேரளாவில் உள்ளுக்குள்ள எங்கேயாவது போவல், 10 மணி நேரம் 12 மணி நேரம் 24
சமயமே வரல அப்படின்னு. பன்றிபுரம் கூட தள்ளிடுவோம், தள்ளிடலாம். ஜெகு ஆலந்திலாம் இங்கே காலத்தால் பஸ்ஸை பிடிச்சா 3 மணி நேரத்தில் போய் இந்திராணியில் குளிச்சுட்டு துக்காராம சேவிச்சுட்டு ஞானேஸ்வரர் சேவிச்சுட்டு அதையும் தள்ளுங்க. ரொம்ப தூரம்லாம் பாம்பேயில் மகாலட்சுமி உங்களுக்கு தெரியும், என்ன விட நன்னாவே. யாராவது ஊர்லேருந்து வந்தால் அவளை அழிச்சுட்டு போகிறதுக்கு மட்டும்தான் போயிருக்கேது ஒழிய மகாலட்சுமிக்காக எத்தனை தடவை மகாலட்சுமி கோவிலுக்கு போயிருக்குது சொல்லுங்க. யாராவது மகாலட்சுமி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா அப்பயும் சொல்லுவோம், வேற என்ன பார்க்கலாம், நான் மகாலட்சுமி கோவில போய் நல்லா முங்கு வச்சு சாப்பிடுவோம். மகாலட்சுமியை பாருங்கோ, ஆனால் அந்த வேலை சாப்பிடும். மகாலட்சுமியை பார்த்துக்கோ, அனுக்கிரகம் வாங்கிட்டு வான்னு இல்லை, முங்கு வச்சு நல்லா இருக்கும், சாப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு. அப்போ எங்கேயோ ஓடிட்டு இருக்கோம், பக்தியை பூரணமாக அனுபவிக்காம ஓடிட்டு இருக்கோம். ஆனால் ஆழ்வார் சொல்றார், இந்த திவ்ய தேசத்தோடு எனக்கு ஒரு சம்பந்தம் வேணுமே, பெரிய சரீரத்தினுடையதான சுகானுபவத்தை விட பகவத் தியானத்தை அனுபவிக்கும்படியா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஏடுகுடலவாடா வெங்கடரமணா கோவிந்தா மலையப்ப சுவாமி எப்பவுமே அப்படிதான். திருமலைக்கு போனாலே தானாகவே நாம சங்கீர்த்தம் வரும். நமக்கு பிடிக்கிறதோ இல்லையோ 10 பேர் சொல்றதை கேட்டு வந்துடும். எப்பயுமே மலையப்ப சுவாமி பற்றி விசேஷம் சொல்கிறோம்னா நடுவில் ஒரு 5 நிமிஷம் பிரேக் கொடுத்து ஒரு நாமஜபம் பண்ண வச்சுருந்தோம். அது மலையப்ப சுவாமியுடைய ஸ்வபாவம்.
பன்றிபுரம் போனால் தானாக ஆட ஆரம்பிக்கிறோம் இல்லையா, தட்டாமலை சுற்றுறோம் இல்லையா, பிருந்தாவனம் போனால் தானாக பைத்தியம் மாதிரி அலைகிறோம் இல்லையா, இந்த மாதிரி மலையப்ப சுவாமியுடைய சுபாவம் நாமஜபத்தை பண்ண வைக்கிறது அவர் மகா கெட்டிகாரம் மலையப்ப சுவாமி. ஆழ்வார் சொல்றார், ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன். உடம்புல சதையே, அதுக்கப்புறமா வைத்தியர்கிட்ட எல்லா பணத்தையும் கொடுத்துட்டு அங்கே போனோன்னு ஆசையாக இருக்குது, பத்ரிகாசிரமம் போனோன்னு ஆசையாக இருக்குது, உடம்பே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஜென்மா எனக்கு வேண்டாம். பரம மனுஷ ஜென்மா வேணும், எல்லாரும் கேட்பா வேணும் வேணும் வேணும். ஆனால் ஆழ்வார் சொல்கிறார், இந்த மனுஷ ஜென்மா அவர் நல்ல கோடீஸ்வரனாக இருக்கார், ராஜாதிராஜனாக இருக்கிறதுனால எல்லாம் கிடைக்கிறதுனாலே ஒரு தகட்டி போயிடுது. நமக்கு எல்லாம் கிடைக்க 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 ஒரு ஸ்டேஜ் ஆமாம் போய் என்ன இருக்குன்னு தோணி போயிடுறது இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்ற, ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன். அப்போ என்னதான் வேணும்னா, ஆனேறு 7 வென்றான் அடிமை திறம் அல்ல. அப்படி ஒரு மனுஷ சரீரம் கிடைச்சா கூட அழகா 7 காளைகளை அடக்கி நப்பின்னை பிராட்டிய கல்யாணம் பண்ணிட்டானே அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன், அவனுக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு சரீரம் கிடைக்கும். இல்லாடி ஒரு மனுஷ சரீரம் கிடைச்சி எனக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால ஊனேறு செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேன், ஆனேறு 7 வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வெங்கடத்து கோனேறி வாழும் குறுகாய் பிறப்பே. அழகா ஒவ்வொரு பிரிவாலும் உதாரணம் சொல்றா. கூன் ஏறி வாழும், கூனேறு சங்கம் இடத்தான். இந்த சங்கம் வளைஞ்சிருக்கும் இல்லையா, அது வளைஞ்சிருக்கிறது கூணல்ன்றார் ஆழ்வார். கூனேறு சங்கம் இடத்தான், இடது கையில் வச்சுருக்கார், வலது கையில் சோழ சக்கரத்தாழ்வார் வச்சுருக்கார், இடது கையில் இந்த பாஞ்சஜன்யத்தை வச்சுருக்கார். பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயக அப்படின்னு பகவத்கீதையில் ஆரம்பத்தில் கூட பகவான் இந்த பாஞ்சஜன்யத்தை வச்சு முழங்கினான் அப்படின்னு காண கிடைக்கும். ஆண்டாளும் நாச்சியார் திருமொழியில கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுபசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே அப்படின்னு பாஞ்சஜன்யம் சங்கினிடத்துல பகவானுடைய செங்கனிவாயுடைய ருச்சி என்ன, மனம் என்ன அப்படின்னு கேட்கிறார். அதனால ஆழ்வார் சொல்றார், கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடம். இது எதுக்குடா அதை சொல்றார் அப்படின்னா, இந்த சங்கத்தை கூட இடது கையில் வச்சுருக்கியப்பா உன்னுடைய சொத்துன்னு, அந்த மாதிரி உன்னுடைய சொத்தா என்ன மாத்திக்கும். நம்மெல்லாம் இருக்கும், காமத்துக்கு சொத்தா இருக்கும், கோபத்துக்கு சொத்தா இருக்கும், பயத்துக்கு சொத்தா இருக்கும். நம்ம சொல்றோம், கோபம் வந்தா என்ன பண்ணுவேனே தெரியாது. அப்ப கோபம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அர்த்தம். கோபத்தை நாம கண்ட்ரோல் பண்ணலை. அண்ணா தூக்கம் வர்றது ஒண்ணுமே அப்படியே கண்ணு சொருகிறதுன்றோம். அப்ப குடாகேசன் மாதிரி தூக்கத்தை நாம ஜெயிக்கல, தூக்கம் நம்மள ஆண்டுன்னு இருக்கு. அப்ப எல்லாத்துக்கும் அடிமையாயிட்டோம் இல்லையா. ஒரே குளிர் நடுங்கிறதா, குளிருக்கு அடிமையாயிட்டோம், வெயிலுக்கு அடிமையாயிட்டோம். ஆழ்வார் சொல்றார், எப்படி இந்த பாஞ்சஜன்யம்ன்ற சங்கம் தனக்கு அடிமை இல்லாமல் பெருமாளுக்கு அடிமையா இருக்கோ, அதுபோல என்ன வச்சுக்கோப்பா, கூனேறு சங்கம் இடத்தான் தன் வெங்கடத்து. அதை கையில வச்சுட்டு இருக்கிற திருவேங்கடமுடையானுடைய வெங்கடத்துல கோன் ஏறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. கோனேரின்ற கோனேரி அப்படின்னா சுவாமி புஷ்கரணி அப்படின்னு அர்த்தம். இந்த திருமலையில வராக சுவாமி கோவிலுக்கும் பெருமாள் கோவிலுக்கும் ஒரு குளம் இருக்கு திருப்பதியில. அந்த குளத்துக்கு பேர் தான் சுவாமி புஷ்கரணி அப்படின்னு பேர். அந்த குளத்துல நன்னா குளிச்சுட்டோம்னா ஜெகத்துக்கே சுவாமியாகும்படியான ஒரு மகிமை கிடைச்சிடுமா. அதெல்லாம் கோன் ஏரின்ற சுவாமி புஷ்கரணியை அப்படியே தமிழ் படுத்தியிருக்கார். கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனு. குறுகுன்றது ஒரு பறவை, நாரை. குருகுன்னா சில இடங்கள்ல சங்கு பூச்சி அப்படின்னு காண கிடைக்கிறது. ஆழ்வார் திருநகரிக்கு பேரு திருக்குறுகூர் தான். ஆழ்வார் காலத்துக்கு அப்புறமா தான் ஆழ்வார் திருநகரியின் பேர் மாறிடத்தை ஒழிய திவ்ய தேசப்படி பார்த்தா திருக்குறுகூர் அப்படின்னு தான் அதுக்கு திருநாமம். அந்த இடத்துல நிறைய குறுகுன்ற பறவைகள் இருந்ததுனாலே அதுக்கு திருக்குறுகூர்னு பேர். ஆழ்வார் சொல்றார், இந்த திருமலையில ஒரு நாரைன்ற பறவையா நான் வாழ்ந்துட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ பிளான் பண்ண வேண்டாம் பாருங்க. இப்போ ஏன் திருப்பதி போனோம்னா பிளான் பண்ணணும், டிக்கெட் வாங்கணும், ஆத்தருக்கவா ஒத்துக்கணும், நம்ம சரீரத்துடைய சுக அசௌகரியங்களை பார்க்கணும், திரும்பி என்னைக்கு வரணும்னு பிளான் பண்ணணும், கையில் பணம் இருக்கா பிளான் பண்ணணும், அங்கே குளிரா மழையா இவ்வளவு பிளான் பண்ண வேண்டியிருக்கு. எங்கேயாவது யாத்திரை அப்படின்னா திரும்பி என்னைக்கு வரணும்னு கேட்டுட்டு தான் போகிறதுக்கே பிளான் பண்ணும். திரும்பி வரப்படாம தான் யாத்திரையே போகிறது. ஆனால் பிருந்தாவனம் போனால் திரும்பி என்னைக்கு வருவோம் அப்படின்பா எல்லாரும்.
திரும்பி வரதுக்காகவா போகிறோம்? வரவே கூடாது. டோம்பிவெளி பக்கம் எட்டி பார்க்க எப்போ ரோடு வெட்டுறா, எதுக்கு ரோடை வெட்டுறா, எங்கே டைவர்ஷன் நமக்கு. நானும் ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இருக்கேன் 10-15 வருஷமா. இது வரைக்கும் டோம்பிவெளியில் ஒரு இடத்துல கூட ரோடு பிளாக் இல்லாமல் நான் பார்த்ததே கிடையாது. ஈஸ்டில் இருந்துன்னா வெஸ்ட்டில் வந்துடும், வெஸ்ட்டில் இருந்தால் ஈஸ்ட்டுக்கு வரும், இல்லாட்டி 2 கூட எதான ஆகும். இப்படியே இருக்கேன். அது பிருந்தாவனம் போயிட்டோம்னா சுகமாக இருக்கும் இல்லையா? ஆனால் எல்லாரும் யாத்திரைக்கு எப்படாப்பா திரும்பி வருவோம் அப்படின்னு தானே போகிறோம். ஆழ்வார் சொல்கிறார், எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சின்னு இருக்கோம். இதை விட திருமலை திருப்பதியில் ஒரு பறவையாக இருந்துட்டேன்னா 24 மணி நேரம் இருந்துட்டு இருப்பேன். ராத்திரி பெருமாளுக்கு டோலோத்சவம் எல்லாம் நடக்கும். சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா சகஸ்ர தீப அலங்கார சேவை நடக்கும். சுவாமி பெருமாளுக்கு அழக சாயங்காலத்தில் ஊஞ்சல் சேவையெல்லாம் பண்ணுவாள். அது ரத சப்தமிலாம் வந்துடுத்துனா அந்த பகல் பொழுதுக்குள்ளேயே பெருமாள் 7 வாகனத்தை மாற்றி 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 வந்து விதவிதமான அலங்காரத்தில் வருவாள். இதெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியறதா? வருஷத்தில் ஒரு தடவை திருப்பதி போயிட்டு வந்துட்டு 10 வருஷம் அதையே சொல்லிட்டு இருக்கோம். நான் திருப்பதி கரெக்டாக போயிட்டேன். அப்படியா, 5 வருஷம் போனேன். இல்லை, அது போய் 10 வருஷம் ஆயாச்சு. அது வரைக்கும் கரெக்டாக போயிட்டு இருந்தேன். எப்பயோ அது என்னமோ எத்தனை கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் அது பெருசு இல்லை. திருப்பதி ஒரு தடவை போயிட்டு வந்துட்டோம்னா அது ஒரு பெரிய விஷயம் எல்லாருக்குமே. பத்ரிகாசிரமம் எல்லாம் போயிட்டு வந்துருப்பா. ஆனால் திருப்பி வரது உத்தரவாதம் இல்லை, வரும் போகிறது நிச்சயம், வரது வந்தால் பார்த்துக்கலாம், அப்படிதான் பத்ரிகாசிரமம். ஆனால் திருப்பதி மட்டும் அத்தனை சேஷம் எல்லாருக்கும் போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய சாதனை மாதிரி. ஏன்னா அந்த மலையுடைய பிரபாவம் அப்படி. அதனால ஆழ்வார் சொல்றார், அந்த மலையிலேயே ஒரு பறவையா இருந்துட்டேன்னா எப்படியும் 6 மணிக்கு மேலே அலைய முடியாது. மனுஷனால கண்ட நேரத்துக்கு அலையும், பேயை விட மோசமாக அலையும். பாம்பேயில் பல பேர் பேய் மாதிரி ராத்திரி 12 மணிக்கு தான் சாப்பாடே சாப்பிட்றோம், 1:30 மணிக்கு தான் தூங்குறான், 8 மணிக்கு தான் எழுதுகிறான். பாம்பே அதுக்கு ஒரு தனி உலகம் வச்சுக்கோங்கள. இது தாதாக்களின் உலகம்லாம் கிடையாது, இது ஒரு தனி உலகம். இது வரைக்கும் யாருக்கும் புரியல, அப்படியே ஓடிட்டு இருக்கு, அவ்வளோதான். நடுவில் கூட்டத்தில் நம்மளும் பாட்டி நம்மளும் ஓடிட்டு இருக்கோம். எதுக்கு ஓடுறோம் யாருக்கும் தெரியும். எதுக்கு இந்த ட்ரெயினில் ஏறுறா? நிறைய பேர் பார்த்தா ட்ரெயினே மாற்றி ஏறி போய்ட்றான். மாற்றி தெரிஞ்சு போயிது, ஸ்லோவா ஃபாஸ்ட்டா, ஸ்லோ செமி ஃபாஸ்ட்டா, எல்லாம் ஒரு அரைக்குறையாத 2 கெட்ட ஊருது. அந்த பக்கமும் கிடையாது, இந்த பக்கமும் கிடையாது, எல்லாத்தையும் 2 கெட்ட ஒரு இடம். ஆனால் இதோடைய சகவாச தோஷத்தினால ஓடிட்டே இருக்கும். அப்போ 6 மணிலாம் ஒரு விஷயமே கிடையாது. பாம்பே சாயங்காலம் வரேன்வா. முன்னாடிலாம் எனக்கு தெரிஞ்ச சாயங்காலம் வரேனார் பாம்பே வரும்போது. நானும் சாயங்காலத்தையும் காத்திருந்தேன். கடைசியில் ராத்திரி 9:30 மணிக்கு வந்தார். நான் சொன்ன மெட்ராஸ் எல்லாம் 9:30 மணினா ராத்திரின்னு சொல்லுவோம் அப்படின்னு. அவர் சொன்னார், இங்கே 8 மணிக்கு மேலே தான் சாயங்காலமே ஆரம்பிக்கும். அப்புறம் தான் எனக்கு புரியும், இங்கே 10 மணிக்கு மேலே தான் ராத்திரி ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் நான் நினச்சிட்டேன், எனக்கு சாயங்காலம்னா 4லேருந்து 6 சாயங்காலம். நான் பழக்கம் அப்படி தான். பாம்பேக்கு வந்த பிறகு தான் 9 மணிக்கு மேலே தான் சாயங்காலம் ஆரம்பிக்கும், 11 மணிக்கு மேலே தான் ராத்திரி ஆரம்பிக்கும்னு எனக்கு தெரிஞ்சு. அப்போ ஓடிட்டே இருக்கும். அப்போ 6 மணிக்கு மேலே நம்ம பாட்டுக்கு அப்புறம் டிவி பார்க்கணும், இப்படியே ரொட்டீன் போய்டுறது. பறவையாக இருந்தோம்னா 6 மணிக்கு மேலே அங்கேயும் அலைய மாட்டோம். அந்த கூட்டில் அப்படி உட்காந்துருவோம். அப்படி உட்காந்துருக்க சமயத்தில் சுவாமிக்கு ஒரு ஊஞ்சல் சேவை, யாரோ ஆடின்னு இருக்காளேன்னு எட்டி பார்ப்போம். அப்போ சுவாமி யாரோ அது பறவை எட்டி பார்க்கறேன்னு அவர் ஒரு பார்வை பார்ப்பார். கர்மயோகம் பண்ண வேண்டாம், ஞான யோகம் தெரிய வேண்டாம், பக்தி யோகம் புரிய வேண்டாம், உபன்யாசம் கேட்க வேண்டாம், மொபைல் ஃபோன் வேண்டாம், டாப்அப் வேண்டாம், ரீசார்ஜ் வேண்டாம், அது அப்பப்போ அதுக்கு சார்ஜ் பண்ண வேண்டாம், எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம். ஒரு பறவையாக இருந்துட்டோம்னா ஆகாரம் கிடைக்கும். காத்தாலேருந்து ராத்திரி வரைக்கும், சாயங்காலம் வரைக்கும். அடுத்த நாள் காத்தால 6 வரைக்கும் ஒரு ஆகாரம் சாப்பிட வேண்டாம், அழகாக தேமேன்னு இருக்கலாம். அப்போ சுவாமியை நம்ம பார்ப்போம், சுவாமி நம்மளை பார்ப்பா, அப்படியே இருக்கலாம். அப்புறம் அந்த கலையிலே உட்காந்துட்டு இருப்போம். அப்போ திடீர்னு பக்கத்தில் ஏதாவது ஒரு கழுகு வந்து உட்காரும். அதை பார்த்து நம்ம பயப்படணும்னா கழுகு சொல்ல, பயப்படாது, நானும் பெருமாளை தான் பார்க்க வந்திருக்கேன், ஒன்னெல்லாம் பார்க்க வரல. யாரும் ஆனால் ஜடாயும் ஒரு கழுகு வந்து உட்காந்து, சுவாமியை பார்க்கறதுக்கு ஜடாயும் ஒரு கழுகு வந்து உட்காந்து. திடீர்னு பார்த்தா நம்ம தலைக்கு மேலே ஒரு கருடன் உட்காந்து இருக்கும், நடுக்குவோம். கருடாழ்வார் சொல்லுவார், நான் தான் பெருமாளை பார்க்க தான் வந்திருக்கேன், நீ பயப்படாது அப்படின்னு அவாவா மறந்து போயிடுவார். இல்லாட்டி இங்கே ஏதாவது திடீர்னு பார்த்தா ஒரு கிளி வேகமாக வந்து பறந்து, அப்பாடா தீப அலங்கார சேவை ஆரம்பிச்சுருதான் நினச்சிருந்தேன், ஆரம்பிக்கலையே, அது ஒரு கிளி உட்காரு. நம்ம இப்படி பார்ப்போம், இதெல்லாம் என்னோட மரம், நீ எந்த உட்காந்தா அப்படின்னா அது ஒன்றே சொல்லும், நிகம கல்பதரோ ஒரு கலிதம் பலம் சுகமுகா அமிர்த திரவ சம்யுதம், பாகவத்தை குத்தி போட்ட கிளி நான், சும்மா அது பெருமாளை பாரு அப்படின்னு. அப்போ நம்ம ஒரு பறவையாக இருந்துட்டோம்னா அந்த பக்ஷி ஜாதியில் இருக்கக்கூடிய கருடாழ்வார், ஜடாயு, சுகபிரம்ம மகரிஷி, நம்ம நிறைய பேர் பக்ஷி ஜாதியில் இருந்திருக்கா இல்லையா, நிறைய பேர் இருக்கா இல்லையா. அப்போ நமக்கு தெரியாமலேயே இவாளெல்லாம் உட்காருவா பாருங்க. அப்போ நம்ம உட்காந்துருக்க கலையில் இவாளும் உட்காந்துட்டான்னா அவளை பார்க்கும் பொழுது பெருமாள் இது யாரு கருடன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்காருன்னு ஒரு பார்வை பார்ப்பார். அந்த ஒரு பார்வையில் நமக்கு நல்ல கதி கிடைச்சோம். நம்மலாம் திருப்பதிக்கு போனால் பெருமாள் கண்ணை மூடிட்டு வரோம், வந்து தொலைச்சாபாரி எங்கே இருந்தோ பெருசா அப்படின்னு. அதுக்காகத்தான் தாயார் வக்ஷஸ்தலத்தை உட்கார்ந்துருக்கா. அகிலகில்லேன் இறையமென்று மலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்று இல்லா அடியேன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே. தாயார் பகவானுடைய வக்ஷஸ்தலம்
ஸ்தலத்திலேயே உட்காந்துட்டு பெருமாள் கண்ணை முன்னா கூட கண்ணை அப்படி திறந்து விட்டு பாருங்கோ கிருப பண்ணுங்கோன்னுறான். அவர் முகத்தை திருப்பிட்டாருன்னா இப்படி திருப்பி குழந்தைகளை பாருங்கோன்றான். ஆனால் அங்கே ஒரு பறவையாக இருந்துட்டோம்னா திருப்பதியில் 365 நாளும் உற்சவம் மாற்றி 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 நடந்துகிட்டே இருக்கும். எப்படியோ 2:30 மணிக்கு மேலே தூங்க விட மாட்டான். நன்னா கொரடு கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்டோ உத்திஷ்ட அப்படின்னு பக்ஷியாக இருந்தோம்னா அவர் எழுதுக்கிறதுக்கு என்னையே எழுப்புறேன்னு போவோம். அப்போ நமக்கு தெரியாமலே சுப்பிரபாதம் கேட்டுடும். 365 நாளும் பக்தர்கள் படி ஏறி ஏறி இறங்கிட்டே இருப்பான். இந்த கலப்பு போகிறதுக்கு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுவாள். நம்ம கேட்கணும்னு ஆசையே பட வேண்டாம், தானாகவே அந்த கோவிந்த நாமம் காதில் விழுத்து. 3 எழுத்து சொன்னேனோ க்ஷத்ரபந்துவை போலே பெண்பிள்ளை வாக்கியம் இருக்கு. கோவிந்தான்ற 3 அக்ஷரம் சொன்னதுனாலேயே க்ஷத்ரபந்துன்ற மகாபாபியும் சத்கதி அடைஞ்சான் அப்படின்னு பெண்பிள்ளை சொன்ன. அப்போ அந்த ஊர்லேயே ஒரு பறவையாக இருந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், இப்படியே இருக்கலாம். தாகம் எடுத்ததா சுவாமி புஷ்கரணி ஜலத்தை குடிச்சுடலாம். நிறைய பக்தாளுக்கெல்லாம் பிரசாதம் கொடுப்பா, அவாவா சாப்பிட்டு அங்கங்கே போட்டுடுவா, கீழெல்லாம் சுற்றி கிடக்கும் பாருங்க. அப்போ இந்த பகவத் பாகவத பிரசாதம் ரெண்டும் கிடச்சிடும். பகவான் கிட்ட வரைக்கும் பகவத் பிரசாதம் நம்ம கையில் வந்து கீழே போட்டுட்டா வச்சுக்கோங்களேன், பகவத் பாகவத பிரசாதம். நம்மெல்லாம் பாகவதாளா அப்படின்னா திருமலைக்கு போயாச்சுன்னா யாராக இருந்தாலும் பாகவதம். திருமலையில் யாரா ஏற முடியும்னா சுவாமியே பர்மிஷன் கொடுக்குறவா மட்டும்தான் ஏற முடியும். அதனால் ஒரு பக்ஷியாக இருந்துட்டோம்னா பகவத் பாகவத பிரசாதம் கிடச்சிடும். ராத்திரி குழந்தைக்கு தாலாட்டெல்லாம் பாட வேண்டாம், பெருமாளுக்கு பாடுற நீலாம்பரி கேட்டு இது தூங்கிடும். காத்தால குழந்தை எழுந்துற டைம் ஆகிடுது, புத்தியே கிடையாதான் திட்ட வேண்டாம். பெருமாளுடைய சுப்பிரபாதமே இந்த குஞ்சு பறவையை எழுதி விட்டுடும். பசி தாகம் சத்தியம் தாழ்ந்து ஆமா ஆமா ஆமான்னு. அப்போ நம்முடைய பிரயத்தனமே இல்லாமல் பெருமாளோட வாழ்ந்துட்டு போயிடலாம். அழகாக பெருமாள் திருநீதி விழாவும் அப்படி மேலே ஒரு வட்டம் அடிச்சுட்டு போயிடலாம். ஏதான மரத்தில் போய் உட்காந்துக்கலாம். அப்போ நிறைய பாகவதாலாம் மரத்தட்டில் கீழே வந்து உட்காருவா. அப்போ எங்கேருந்தாவது நம்ம எச்சம் போடுவோம், அது ராமானுஜர் தலையிலையோ தேசிக தலையிலையோ விட்டா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு தொடச்சிக்குவான். அப்படி தொடச்சுன்னே மேலே பார்ப்பா இல்லையா, அந்த ஒரு பார்வை நமக்கு கிருபை பண்ணிடும். விழி கிடைக்குமா, அபய கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்தில் இடம் கிடைக்குமான்னு இல்லையா. இது கிடைக்கிற அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். மனுஷாலாக இருந்தால், ஒரு பறவையாக இருந்தால் பாகவத கிருபை கிடச்சிடும். அது காரணம் கொண்டு பகவத் கிருபையும் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லி ஆழ்வார் சொல்கிறார். எனக்கு திருமலையில் கொக்காக நாரையாக ஒரு பறவையாக இருந்தால் போதும், ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டே ஆனேறு 7 வென்றான் அடிமை திறமல்லால் கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து. வேங்கடம் அப்படின்னாலே பாவங்களை பொசுக்குமிடம்னு அர்த்தம். வேம்னா பாவம், கடம்னா பொசுங்குதல், வேங்கடம் அப்படின்னா பாவத்தை பொசுக்குதல்னு அர்த்தம். வெங்கடேசன், வெங்கடாச்சலம், வெங்கடேஷ் இப்படிதான் சொல்லணும். இங்கெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்காரெல்லாம் வெங்கடாச்சலம், வெங்கடேஷ், வெங்கடேஷா, அது நியூமராலஜி வேற, வெங்கடேஷ் போடுவாங்க, வெங்கிடேஷ் போடுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நெடில் தான், குடில் கிடையவே கிடையாது. வேங்கடம் வேங்கடம் வேங்கடம். வேங்கடம்னு சொன்னால் பாவங்களை பொசிக்கிடும். அதனால் கூனே அழகாக சொல்கிறார், கூனேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பே. எல்லா சமயத்தில் தாயார் பெருமாளும் ராத்திரிலாம் அப்படி ஏகாந்தமாக அலைவான். அப்போ இந்த கூட்டில் இந்த பறவை உட்கார்ந்து இருக்கோம். இந்த தாயாருடைய கால் சலங்கை சப்தம் எல்லாம் கேட்டுதுன்னா யாரோ நம்மளை கூட்ட கலைக்க வராலும் பயந்து போய் பார்க்கும். அப்போ தாயார் அச்சோ அந்த பறவைகள் அழகாக எட்டி பார்க்கறது பாரும்போலே எனக்கு அதை பார்க்கணும் போல இருக்குன்னா, அது மரத்தில் உச்சாணி கலையில் அப்படி கூடு கட்டி இருக்கும். உடனே பகவான் அவ்வளோதானேன்னு சொல்லி தாயாரை தோல் மேலே தூக்கி உட்காரு. கருடாழ்வார் எப்படி பெருமாளை தூக்குறாரோ அந்த மாதிரி தாயாரை பெருமாள் தூக்கி தோல் மேலே உட்காந்து எட்டி பாரு 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 பாருங்க. இந்த லீலையை மனுஷாலாக இருந்தால் பார்க்க முடியாது. திருமலையில் ஒரு பறவையாக இருந்தால் தாயார் பெருமாள் தோல் மேலே உட்காந்துட்டு, அது ஹைட்டு பத்தலைன்னா ஏறி நின்றுட்டு, அதுவும் பத்தலைன்னா பெருமாள் தலைமையில கால் வச்சு ஸ்மரகரள கண்டனம் நம சிரசி மண்டனம் தேகி பத பல்லவ உதாரம் இப்படிலாம் உண்டான்னா அது பிரேம லீலா. அப்படிலாம் தாயார் பண்ணப்படாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. அது பெருமாளுக்கும் தாயாருக்கும் உள்ள ஏகாந்த விஷயம், பரம பவித்திரமான பிரேமஸ்வரூப விஷயம். ஒரு பறவையாக இருந்துட்டோம் அப்படின்னா தாயாரும் பெருமாளும் பார்ப்போம். இல்லாட்டி தாயார் சொல்லுவாங்க, அந்த பறவையை எடுத்துட்டு வாங்கோளே, எனக்கு எவ்வளோ கொஞ்ச நேரம் விளையாடுறேனே அப்படின்னு. உடனே பெருமாள் அந்த பறவையை பிடிச்சு தாயார் கையில் கொடுக்க, தாயார் தன் கையில் வச்சுட்டு அப்படி தடவி தடவி கொடுப்பான். நம்ம மனுஷாலா போனால் சரகண்டி 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 நிற்க கூட விட மாட்டேங்கிறோம். பறவையாக இருந்துட்டோம்னா
எல்லாரும் நம்மளை தொட்டு அப்படி ஆண்டாள் தன் கையில கிளி வச்சுட்டு இருக்கா இல்லையா, அந்த மாதிரி பெருமாள் சமயத்தன்னிக்கா சொல்லுவாங்க, இந்த ஆண்டாள் கிளி வச்சுருக்க ஸ்டைலே அழகடி பத்மாவதி, என்ன வேணா சொல்லு, இந்த கையில் அப்படி கிளி வச்சுருந்த சாயக்கொண்டையை வச்சுட்டு அவ அது தனிதான் அப்படின்னு வரான். எங்கேயாவது சீவலிபுத்தூர்லேருந்து மாலை போயிட்டு தான் அப்படி மயங்கி போடுவார். அப்போ உடனே அலர்மேல் மங்க ஒரு மரம் முறைக்கிறாளா, நமக்கு ஏதாவது பறவை கிடச்சா தேவலையும் பார்க்குறாளா, அப்போ நம்ம ஒரு பறவையாக இருந்தால் அப்படி பிடிச்சி இப்படி வச்சுட்டு நல்லா இருக்கா, கிளி இல்லை நாரையும் அழகாத்தான் இருக்கும் அப்படின்னு விட்டாலும் உடனே பெருமாள் கிளியை விட இது நல்லா இருக்குடி, வெள்ளை வெள்ளையர் உடைய ஹிருதயம் மாதிரி இருக்கு. ஒரு அப்படியே பேச்சை மாத்திரம் நல்லவர், பேச்சை மாத்திரம் மகா கிட்டிக்காரர் யாருன்னா பெருமாள் தான். அப்படியா அப்படின்னா பகவத்கீதை வாசி பாருங்க ஒரே மாதிரியா சொல்ற, பேச்சை மாத்திட்டே இருக்க, அத்தியாயத்துக்கு அத்தியாயம் பேச்சை மாத்திட்டே இருக்க. முதல்ல கர்மயோகம் பண்ணுன்ற, அப்புறம் ஆத்மயோகம் பண்ணுன்ற, அப்புறம் ஞான யோகம் பண்ணுன்ற, அப்புறம் கர்மாவை விடுன்ற, அப்புறம் குணம்தான் பிரச்சனைன்ற, கடைசியில நான் தான் இல்லான்ற, என்னடா பண்றதுன்னு குழம்பினா என் காலில் விழுன்ற, சரி விழுந்துட்டோம்னா உனக்கு தோன்றதை பண்ணுன்ற. ஒரே மாதிரி பேசப்படாதா இல்லை, காலில் விழுன்னு சொல்லி நம்மளுக்கு பயம் கடிச்சு காலில் விழுந்துட்டா, அர்ஜுனா நான் சொல்கிறதுலாம் சொல்லிட்டேன், இனிமேல் ஓம் பாடுவான்றா. இதுக்கு ஆரம்பத்துலேருந்தே கேட்காம இருந்திருக்கான், இவர் பேச்சை கேட்கவே கூடாது, ஆனால் இவர் பேச்சு தான் கேட்டாங்க. அதே தாயாருடைய எதுவாக இருந்துட்டோம்னா அத்தனை ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதனால ஆழ்வார் சொல்றார், கூணேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோணேறி வாழும் குறுகாய் பிறப்பே. அப்போ திருமலையிலேயே வட்டம் அடிக்கலாம், இந்த 7 மலைக்கு பறந்து 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 போயிட்டு இருக்கலாம், சௌக்கியமாக இருக்கலாம். எங்கேயாவது காட்டில் போய் உட்காந்தோம்னா கூட நிறைய ரிஷிகள் ஞானிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருப்பா, அவளுடைய தபஸை பார்க்கலாம், அவள் நம்மளை பார்ப்பா. நம்ம திருமலையில் அப்படி நினச்சிடுவோமா, படியில் ஏறினா நேரம் கோவிலுக்கு போவோம், அதுலேயும் ராத்திரியில் ஏறுவோம், அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்துட்டே போவாள். எங்கேயாவது சிறுத்தை வந்து தூக்கிட்டு போயிடுச்சுனா அவளெல்லாம் தூக்குறது யமதர்மராஜா மட்டும்தான் இருக்காது, வேறு யாரும் கிடையாது, என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த பயமெல்லாம் இல்லாமல் பறவையாக இருந்துட்டோம்னா சௌக்கியமாக இருக்கும். ஒருவேளை ஏதாவது ஒரு பெரிய பறவையோ பாம்போ வந்து நம்மளை கஷ்டப்படுத்த வரதுன்னா அவன் பயந்து ஓடும் பொழுது நமக்கு தெரியாமலேயே பெருமாள் கோயிலை 3 தடவை சுற்றிடுவான் பாருங்க, அந்த புண்ணியத்திலே பெருமாள் பிரத்யட்சமாக வந்து நம்மளை காப்பாற்றிடும். அதனால கூணேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோணேறி வாழும் குறுகாய் பிறப்பே. இனிமேல் எங்கேயாவது கொக்கு நாரை எந்த பறவையை பார்த்தாலும் திருப்பதியோட நான் ஒரு பறவையாக இருந்துட்டேன்னா அங்கேயே பிறக்கணும், முட்டைக்குள்ளே இருக்கணும், முட்டையிலேருந்து உடச்சின்னு வெளில வரும்போது பெருமாள் எட்டி பார்ப்பார். சமயத்தில் முட்டையிலேருந்து பறவை வெளில வரும்பொழுது தாயார் இங்கே வாங்கோடே, இந்த குஞ்சு பறவை அழகாக வருது பாருங்கோடேன்னு உடனே இந்த முட்டையை உடச்சிட்டு இந்த பறவை வெளில வரும்போது தாயார் பெருமாளும் எப்படி உடைச்சிட்டு வருது பாரு, எவ்வளோ சமத்தான் வருது பாரு. பலம் கொடுக்கறதே சுவாமி தான், ஆனால் ரசிக்கிறார். இந்த குழந்தைக்கு நம்ம தான் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கோம், திருப்பாவையோ ஸ்லோகமோ ஆனா ஆவண்ணாவோ இல்லாட்டி சாப்பிட்டா தட்டை கொண்டு போய் சிங்கில் போடுறதோ. ஆனால் அது எடுத்து போட்டோம், என்ன அழகாக எடுத்து போடுறதுலேயே சமத்தா இருக்குது, சொல்லி கொடுத்ததே நம்ம தான், இப்படி பண்ணணும்னு மிரட்டினதே நம்ம தான். ஆனால் அது பண்ணுறதை பார்த்து நாம் சுகப்படுறா போல சுவாமி அவ்வளவு அழகா ரசிக்கிறார், பகவான் ரசிகேந்திரன். அதனால் அவர் சொல்கிறார், நான் திருமலையில் ஒரு பறவையாக இருந்துட்டா நல்லா இருக்கும், ஊனேறு செல்வத்து உடன்பிறவி யான் வேண்டேன், ஆனேறு 7 வென்றான் அடிமை திறமல்லான், கூணேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து கோணேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே. எனக்கு ஒரு பறவையா ஒரு ஜென்மா கிடைச்சுடுத்துன்னா போதும். அப்புறம் ஆழ்வார் இப்படி பார்க்கிறார், பறவையா இருந்தா கூட எங்கேயாவது பறந்துடும், ரெக்க முளைச்சுடுத்தும், நான் இதோட சௌகரியமான இடம் கிடைக்கிறதா அப்படின்னு பறப்பேன். ஆழ்வார் பார்த்தார், திருமலையை விட்டு வெளியிலேயே போகாதபடி ஒரு ஜந்துவா, அந்த பலம் இருந்தால் தானே வெளில போகும், பலமே இல்லை அப்படின்னா வேற வழி இல்லாமல் அங்கேயே கிடப்போம் இல்லையா. அதனால ஆழ்வார் பார்த்தா அடுத்த பாசுரத்தை சொல்றார், ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே. அதாவது ஆழ்வார் இப்போ மனுஷனாக பிறந்துட்டேன்ப்பா, நம்ம சொல்கிறோம் எல்லாருக்கும் லைஃப்பில் ஒரு ஆம்பிஷன் இருக்குது, எனக்கு இத்தனை வயசு அப்படி ஆகிடணும், இந்த மாதிரி அடையணும். ஆழ்வார் ஒரு காலம் எனக்கு திரும்ப புனர்ஜென்மா கிடைச்சா இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஜென்மா கிடைக்கணும்ப்பா. இது திருப்பதி தான் இருக்கணும்னு இல்லை, பன்றிபுரமாக இருக்கலாம், பிருந்தாவனமாக இருக்கலாம். இதை வச்சுட்டு தான் வேங்கட கவி புல்லாய் பிறவி தர வேணும், பிருந்தாவனம் அது நெடுநாள் இல்லாவிடில் அதனால் ஒரு சிறு கல்லாய் பிறவி தர வேண்டும் அப்படின்னா அதுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆழ்வார் பாசுரத்திலிருந்து தான். நம்ம மனுஷாலாக இருந்துட்டே நவவித பக்தி பண்ண மாட்டேங்கிறோம். ஆழ்வார் அதையும் தாண்டி நான் எதுவாக வேணா இருக்கேன், எங்கே இருந்தாலும் உன்னோட ஒரு பக்தி பண்ணுவேன், எற்றைக்கும் 7 பிறவிக்கும் உன் தன்னோடு ஒற்றோமேயாவும்
உமக்கே நாமாச் செய்வோம். அதான் ஆழ்வார் சொல்றார், என் ஜென்மா எங்க வேணா கிடைக்கும். முகுந்தமாலால குலசேகர ஆழ்வாரே சொல்றார், யத்யத் பவ்யம் பவத் பகவன் பூர்வ கர்மானு ரூபம் ஏதத் பிரார்த்தியம் மம பகுமதம் ஜென்ம ஜென்மாந்தரேபி தத் பாதாம்போருக யுககதா நிச்சலா பக்திரஸ்து. அப்பா, என் பிராரப்த கர்மாப்படி என் ஜென்மா எங்க வேணா எப்படி வேணா இருக்கட்டும், எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே இருந்தாலும் எல்லா ஜென்மாவிலையும் உன்னுடைய திருவடி தாமரைகளில் உத்தமமான பக்தியை கொடு, உன்னுடைய திருவடிகளை நான் மறவாதிருக்கேன். பாதாம்போருக யுககதா நிச்சலா பக்தி ரஸ்து. நிச்சலமில்லாத ஆச்சரியமான ஒரு பக்தியை கொடுன்னு இந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார். அடுத்த பாசுரத்தில் ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ். அவ்வளவு செல்வம், இவ்வளவு செல்வம்னா அளக்க முடியல, கொட்டி கடக்கு, ரொம்ப வசதியான செல்வம். ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ. ரம்பா, மேனகா, ஊர்வசி, திரோத்தமை இவாள்லாம் பக்கத்தில் நின்று சாமரம் வீச இவாளுடைய அழகெல்லாம் அனுபவிச்சுண்டு இப்படியே வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டி. போன பாசுரத்தில் சொல்லும்போது சொன்னார், நல்ல கோடீஸ்வரனாக இருந்து உடம்பு குண்டா போகிற மாதிரி ஒரு மனுஷ ஜென்மா வேண்டான். சரி, மனுஷ ஜென்மா வேண்டாம், பூலோகம் தான் வேண்டாம்னா ஆழ்வார் சொல்லார், எனக்கு இந்திரலோகமும் வேண்டாம், பூலோகமும் வேண்டாம். இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கவான் நகருளானே அப்படின்றார் இல்லையா. பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரறியேரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டே அரங்கமா நகருளானே. எதுவுமே வேண்டாம்பா, உன் நாமத்தை சொல்லிட்டு இங்க இருந்தா போதும் அப்படின்றார் இல்லையா. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன். கோவில போய் எனக்கு ஒண்ணு வேண்டாமா யாராவது சொல்றா, இது வேணும் அது வேணும், அப்பப்போ சொல்லுவேன் எனக்கு இது மட்டும் நடந்தா போகும். நான் என்ன பெருசா கேட்டுவிட்டேன், நான் என்ன கேட்டுவிட்டேன், என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் கேட்டேன், இது தப்பா? கேட்கறது 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட்டு. நம்மாத குழந்தைய பத்தி நமக்கே நன்னா தெரியும். இதை நம்பி ஒருத்த கல்யாணம் பண்ணிக்க வரான்னா அகோபாகியம் அகோபாகியம் கோட்டி ஜென்ம சுகிருத்தம். நம்மளை நம்பி ஒரு பொண்ணு கல்யாணம், அது அதை விட அகோபாகியம். நம்மளையும் அழகை பார்த்தா எல்லாம் அழகா இருக்காவனே அப்படி மயங்கிறது ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா. அதில் கல்யாணம் தானே கேட்குறேன், இது ஒரு தப்பா அப்படின்னு. கல்யாணம் ஆச்சுன்னா என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்தா தேவலையே, என் பிள்ளைக்கு ஒரு பிள்ளை பிறந்தா தேவலையே அப்படின்னு. சரி, பெருமாள் அதையும் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் என் பேராண்டிக்கு ஒரு நல்ல ஸ்கூலில் எல்கேஜி கிடைக்கிறேன், பெருமாள் அதை கொடுக்க மாட்டாரா அப்படின்னு இப்படி போயிட்டே தான் இருக்கு. இது முடியறதே இல்லை. அடுத்து 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 அந்த டைமுக்கு எது ரொம்ப அவசியமோ அதை கேட்போம். இதுதான், இது மட்டும் எனக்கு கிடைச்சுட்டா போதும். போதுமே கிடையாது. எல்லாம் முடிஞ்சுட்டு எல்லாம் செட்டில் ஆகிட்டா பெருமாள் நல்லபடியாக அழிச்சிட்டு போனா தேவலை. அடுத்து அது தூக்கத்திலே அழிச்சிட்டு போனால் ரொம்ப தேவலை. கை கால் விழுந்து படுக்கையில் விழாமல் இருந்தா தேவலை. அவளை மாதிரி ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் இல்லாமல் இருந்தா தேவலை. கடைசியில் கேட்டுட்டு தான் இருக்கும். கேட்கற தப்பே கிடையாது. அவரை விட்டு அவர் யார்கிட்ட கேட்க முடியும்? அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், எனக்கு ஒண்ணுமே வேண்டாண்டா. ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மண் அரசும் யான் வேண்டேன். வேண்டாம், என்னத்துக்கு இருந்து என்ன பண்ண முடியும்? எவ்வளோ இருந்தாலும் ஒரு எல்லைக்கு மேலே அனுபவிக்க முடியாது. கட்டில் நன்னா இருக்கட்டும், கிளைமேட் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கட்டும், எவ்வளோ நேரம் நீங்கள் தூங்க முடியும் சொல்லுங்க? ஒரு 4 நாள் நீங்கள் தூங்கலை, அதுக்காக 4 நாள் சேர்த்து வச்சு தூங்க முடியும் நினைக்கிறீங்களா? 5 நாள் சாப்பிடல, சேர்த்து வச்சு சாப்பிட முடியுமா? வயிறு சின்ன குழந்தையா இருந்த பொழுது பசி துடிச்சிருக்கும், அப்போ சாப்பாடு கிடைக்கல. இவன் நன்னா பைசா இருக்கு, நன்னா சாப்பிடலாம், சரீரத்தில் வியாதி வந்து உட்காந்து அப்பையும் சாப்பிடலாம் இப்பயும் சாப்பிடலாம். உண்மை தான். அப்போ இல்லை சாப்பிடலை, இப்போ இருக்கு சாப்பிட முடியலை. நமக்கு இவ்வளவுதான் வாய்ச்சிருக்கு. அப்போ ஸ்வீட்டை பார்த்தா அப்படியே நாக்கில் வச்சு ஊறும். வாங்கி சாப்பிட மாட்டோமா, வாங்கி தரமாட்டோம்லான்னு ஏங்கிட்டு இருக்கோம். கொஞ்சோண்டு லட்டு கிடச்சா ஆ அப்படின்னு. இப்போ கடையில் போய் 1/2 கிலோ லட்டு கொடுன்னு வாங்க முடியறது. வாங்கி யாருக்கா வளர்க்கணும் இல்லை இல்லை, நான்லாம் பார்க்குற ஜாதி, சாப்பிட முடியாது இப்படி எல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. நார்மலாக தான் இருக்குது, நார்மலாக தான் மெயின்டைன் பண்ணி இருந்தாலும் என்னதுக்கு அப்படின்னு ஒரு பயம் உள்ள. துடிக்க ஆசை இருந்தாலும் உள்ள ஒரு பயம். அப்போ எப்படியோ வாழ்க்கை போயிட்டு தானே இருக்கு, ஏதோ ஒன்று ஓடிட்டு தானே இருக்கு. ஆக மொத்தத்தில் வாழ்க்கையில் எப்படியோ ஓடிட்டு இருக்கும். அதனால ஆழ்வார் சொல்றார், இது எதுவுமே ஸ்திரம் இல்லையப்பா. வானாலும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன். எனக்கு இது வேண்டாம். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? இது என் ஆத்மாவுக்கு சுகம் கொடுத்துருமா? எல்லாரும் சொல்றாங்க இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும். மனைவி ரொம்ப பாசமுள்ள ஒரு மனைவி செத்து போயிட்டா, புருஷன் உட்கார்ந்து இருக்கான். அவ டிவி பார்க்க தோணுன்னு நினைக்கிறேள? சத்தியமா அந்த டிவி சுகம் கொடுத்துருன்னு நினைச்சிருக்கல? இல்லாட்டி யாரும் நம்மளை அவமானப்படுத்திட்டா, அப்போ உட்காந்து
டிவி பார்க்க தோணுன்னு நினைக்கிறலாம். டிவி ஆன் பண்ணால் கூட இப்படி சொல்லிட்டாள். அப்போ அந்த அச்சேதம் நமக்கு சுகம் கொடுக்கலையே, சுகம் கொடுக்கலையே. நல்லா வீடு வசதியெல்லாம் சௌகரியமாக இருக்குது. குழந்தைகள் திரும்பியே பார்க்கறதில்ல அப்பா அம்மாவை, எங்கேயோ உட்கார்ந்து இருக்கா. அப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு இந்த வீடு வாசல் இந்த சௌகரியங்கள் சுகம் கொடுக்கணும்னு நினைக்கிறலாம். இல்லையே. இப்படி பெத்த பிள்ளையோ குழந்தையோ செத்து போயிடுது. அப்போ ஒரு காஃபியோ டீயோ நமக்கு பிடிச்ச ஐஸ்கிரீமோ ருச்சிக்குமா? இல்லையே. ஆழ்வார் சொல்ற, இது எனக்கு நான் சந்தோஷம் அடைஞ்சா தான் இது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும். அதனால சுபாவமா எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. ஒரு டிவி தானா வந்து சமாதானம் நமக்கு சொல்லாது. ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு ஏசியோ நம்ம ஹிருதயத்துக்குள்ள நுழைஞ்சு இதுக்கு வேண்டியதை கொடுக்க முடியாது. சரீரத்தோட முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான். ஆனால் சுவாமி ஹிருதயத்துக்கும் கொடுப்பார், சரீரத்துக்கும் கொடுப்பார். அதனால ஆழ்வார் சொல்ற, ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ. ரம்பா மேனக ஊர்வசிலாம் அப்படி சரீரத்துக்கு தான் சுகம் கொடுக்குறோம். மன்னரசும் சரீரத்துக்கு தான் சுகம் கொடுக்கிறதால ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டே. அப்ப என்னடா வேணும்னா, தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனை, தேன் ஒழுகும்படியான மலர்கள் நிறைந்த சோலை நிரம்பியதான திருவேங்கடமலை. தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனை. திருமலையில் அங்கங்கே ஜலம் ஒழிஞ்சுட்டே இருக்கும், இப்படி ஒழுகிட்டே இருக்கும். அங்கங்கே தண்ணி தேங்கிருக்கும். நம்ம நடக்கிற பாதையில் பார்த்தாலே அங்கங்கே உண்டு. இந்த காட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அங்கங்கே ஜலம் தேங்கியிருக்கும். பாப விநாசம், ஆகாச கங்கை, குமாரதி, நிறைய தீர்த்தங்கள் உண்டு. திருமலையில் நிறைய 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 தீர்த்தங்கள் உண்டு. அது ஏதான ஒரு சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடைய அந்த ஒரு விதி வேணும்பா. எல்லாம் பிராரப்த கர்மா. ஏன் தலையெழுத்துன்றோம்ல, ஆழ்வாசம் எனக்கு அப்படி ஒரு தலையெழுத்து கொடுப்பா. திருவேங்கட சுனையில் ஒரு மீனாக இருந்துட்டோம்னா தாண்டி வெளில வர முடியாது. ஜலம் தீர்ந்து போயிடுதுன்னா அதோட உசுறு போயிடும். நம்ம வெளில வரவே, நம்ம ஆசைப்பட்டு வேறு இடத்துக்கு போகலாம்னா ட்ரை பண்ணவே முடியாது. அங்கேயே பிறந்தாச்சு, அங்கேயே ஓடிட்டு இருக்கோம், அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கோம், அங்கேயே ஜென்மா முடிஞ்சிடும். அப்போ திருவேங்கட மலையிலேருந்து யாரும் என்ன அழிச்சிட்டு போக முடியாது. அப்படியே அழிச்சிட்டு போனாலும் சில நேரத்தில் உசுறு போயிடும். அப்படி ஜலத்தை விட்டு எடுத்தாலே ஒரு முகூர்த்த காலம் உயிர் இருக்கும் உடம்புல, ஜலப்பசை இருக்கிற வரைக்கும். அப்புறம் உசுறு போயிடும். அதான் ஆழ்வார் சொல்றார், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும். மீனா இருக்கிறது அழகா பாக்கியம். அப்படின்னா சுவாமிக்கு தீர்த்தவாரிக்கெல்லாம் வருவார் பெருமாள். சோர்சன் சக்கரத்தாழ்வார் பெருமாள்லாம் அந்த சுவாமி புஷ்கரனை எங்கேயாவது தீர்த்தமாட வருவார். அப்படி தீர்த்தமாட வரும்பொழுது தூக்கின்ற கால பாகவதால காலை ஒரு கடி கடிச்சுடலாம். அவர் பெருமாளை கையில் வச்சுட்டு இருக்கா பாருங்க. யாரும் அதை கடிக்கிறா? ஓ கோவிந்தா கோவிந்தா காலை உதறுவார். உடனே இவா கையில் இருக்க பெருமாள் எதுக்கு இவர் காலை உதறான்னு எட்டி பார்ப்பார். சமயத்தில் காலில் ஏதாவது போட்டு ஹா அப்படின்னா அம்மாவோட இடுப்பில் உட்காந்துருக்கோம். அம்மா காலை பார்த்து என்னம்மான்னு கேட்கும். அந்த மாதிரி இந்த அர்ச்சகர்கள் கையில் சுவாமியை வச்சுட்டு தீர்த்தவாரி பண்ணும்பொழுது ஆஹா அப்படி கால் வலிக்குதான் பெருமாள் அப்படி எட்டி பார்ப்பார். என்னாச்சு? அப்போ இவா காலை நம்ம கடிச்சோம். ஏன் இந்த மீன் கடிக்கிறதா? இரு வரேன் அப்படின்னு பெருமாள் ராத்திரி வளர்மேல் மங்கா தனியாக கூட்டு வந்து இப்படி தேடுறான். உள்ள நீச்சல் அடிச்சு தேடுறான் பெருமாள். தாயார் கேட்குறா, என்ன தேடின்னு இருக்கு? இன்னைக்கு தீர்த்தவாரியும் பொழுது நம்ம மற்ற ஒரு மீன் கடிச்சுது, அதை தேடின்னு இருக்கேன். எதுக்கு அப்படின்னு. இல்லை அதை கொஞ்சம் வம்பு பண்ணணும் அப்படின்னு. கடைசியில் தோ கடைச்செடுத்து அப்படின்னு சொல்லி ஒரு மீனை பிடிக்கிறான். பிடிச்சு கொண்டு வந்து இப்படி காட்டினோடனே இந்த மீனை பார்த்தோம். அது மீன் கண்ணு ஏற்கனவே முடிச்சுட்டு தான் இருக்கும். என்ன முறைக்கிறது பாரு அப்படின்றாரா பெருமாள். உடனே தாயார் சொல்ல, எத்தனை ஆசையாக பார்க்கறது பாருங்க அப்படின்றாங்க. அதாவது கோபத்துலேயும் மொழி பெருசாகும், அப்படியே ஆச்சரியத்தையும் மொழி பெருசாகும். நம்ம ரூபத்தை பார்த்து மீன் எப்படி முழிக்கிறது பாருங்கன்றார். பெருமாளுக்கு தாயாருக்கு தான் வித்தியாசம். உடனே பெருமாள் பாரு வாயை திறந்தது திட்டுறது அப்படின்றார். தாயார் சொல்ல, வாய் வந்து கோவிந்தா 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 அப்படின்னு வாயை திறக்கிறது. அது எங்கடி சொல்கிறது? அது சொல்கிறது என் காதில் அப்படி வாய்ஸ் கொடுத்துட்டேன். அப்போ பெருமாள் கையில் இருப்பாள். பெருமாள் சொல்லலாம், பெருமாள் கிட்ட தாயார் சொல்லலாம், அதை கொடுங்கோட நான் கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி உடனே தாயார் பெருமாள் கையில் மாட்டுறதே பெரிய பாக்கியம். நம்மளெல்லாம் திருப்பதி பெருமாள் பிடிக்கிறார். நம்மளும் அவரை பிடிக்க முடியல, பாண்டுறங்கிற மாதிரி. அவரை நம்மளை பிடிக்க மாட்டேங்க. மீனாக இருந்தோம்னா பெருமாள் பிடிப்பார், தாயார் பிடிப்பார். உடனே தாயார் என்ன ஆச்சுமா அந்த ஒன்றும் பயப்படாது அப்படின்றாங்க. உடனே அது ஒரு பேசும்போது பெருமாள் எங்கேயோ கவனம் போயிட்டார். உடனே தாயார் என்ன பண்ணுறாரா, இந்த மீனை கொண்டு போய் பெருமாள் காது பக்கத்தில் விடுறாள். அது பெருமாள் காது அப்படி பிடிச்சி அப்படி தொங்குறதா. பெருமாள் ஹாய் அப்படின்றா. மகர நெடுங்குழி காதரா உட்காந்து மகர குண்டல தாரி பாண்டரங்க. மகர குண்டல தாரில் மகரன்றது மீன் தானே. அப்போ பாண்டரங்க காதை பிடிச்சவொடனே பெருமாள் வா ஹை டெக் அப்படின்றார். உடனே தாயார் ரொம்ப அழகாக இருக்கு சுவாமி, சூப்பராக இருக்கு அப்படியே வச்சுக்கோன்றான். உடனே பெருமாள் மொத்த காது நன்னால் இதோ வரைக்கும் இன்னொரு மீனை பிடிச்சி தாயார் இங்கே தொங்க விடுறான். யாரா நான் இதோட ஆத்துக்காரர் மீனும் இல்லாட்டி ஆத்துக்காரி மீனும் நம்மளாம் சொன்னால் சத்தங்கத்துக்காக வரா.
மாமி நீ போயிட்டு வாங்க, இல்லாடி மாமா நீங்கள் போகணும். ரெண்டு ஒன்றா சேர்ந்தாலும் எங்களுக்கு அகோபாக்கியம் அகோபாக்கியம். ரெண்டு ஒன்றா சேர ஆசை இருந்து அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு, இன்றைக்கி வர முடியுது. அவர்கிட்ட கல்யாணம் ரிசப்ஷன் அட்டன் பண்ண போகின்னு இருக்கு. அதனால் என்ன இன்னைக்கு போக சொல்கிறேன், நாளைக்கு அவர் வரேன்றார். இப்போ நாளைக்கு 2 பேர் வரல, நாளைக்கு நான் வேறு ரிசப்ஷனுக்கு போவேன், திங்கக்கிழமைக்கு கட்டாயம் வந்துடுவேன். நான் சொன்ன ஞாயிற்றுக்கிழமை கதை முடிஞ்சிடும், நான் கிளம்புவேன். ஆனால் மீனா இருந்துட்டோம்னா சுவாமி காதல தொங்கலாம் இல்லையா? அப்போ ஆழ்வார் சொல்கிறார், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதி. அப்போ ஒரு சந்தோஷம். சந்திரபாகாவில் ஒரு மீனாக இருந்துட்டோம்னா இந்த பாண்டரங்கன் மாட மேய்ச்சிட்டு வருவோம், அவன் காலை கடிச்சுடலாமே. சமயத்தில் ராத்திரி ஆகிடுதுன்னா அலர்மேல் மங்காவும் பெருமாளும் இந்த சுவாமி புஷ்கரணையிலையோ அந்த சுனையிலையோ காலை வச்சு இப்படி ஆட்டிட்டு உட்காந்து இருக்காங்க. அப்போ அந்த மீன் பார்க்கறதான் என்ன சக்கச்சிவன் ஏதோ புதுசாக ஒரு பக்ஷணம் கிடச்சிருக்கேன்னு சொல்லி வேகமாக வந்து பெருமாள் காலை ஒரு கடி கடிக்கிறான். உடனே அழகாக தாயார் அந்த மீனை பிடிச்சி அச்சோ என் சமத்தேன்னு முத்தம் கொடுக்குறான். பெருமாள் கேட்குறாரு, எதுக்கடி அதுக்கு முத்தம் கொடுக்குறா? என் காலை கடிச்சிருக்கேன், நான் கடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், முடியலை, அதுவாவது கடிக்கிறதே. கடித்தவனை கண்டேனோ திருமங்கை ஆழ்வாரை போலே. பெண் பிள்ளை ரகசியம் இருக்கு இல்லையா? அப்போ கர்மயோகம் தெரிய வேண்டாம், ஒன்றும் தெரிய வேண்டாம். சுவாமி திருவடியை கடிச்சுட்டா போதுமே. மனுஷாலாக இருந்து தூரத்தில் இருந்தால் பார்க்குறோம் மலையப்ப சுவாமி, பக்கத்தில் கூட பார்க்கறதில்லை. குலசேகரன் படியை தாண்டி கர்ப்பகிரகத்தில் போய் தொட முடியல. திருப்பதி விடுங்க, நம்ம பாலாஜி மந்திரிலே விட மாட்டேங்கிறோம். அங்கே நெல்லுங்கோ அதுக்கு மிரட்டுறதுலேயே ஒரு பட்டர் இருப்பார், நம்மளை மிரட்டுறதுலேயே யாரோ 5 பேர் இருப்பார். அலமேல் மங்கா சன்னையில் ஒரு பட்டர் இவங்க தான் உருன்னு இருப்பார். எதுக்கு இருக்காரு அவருக்கு தான் விழிச்சு. எல்லா கோவிலும் சொன்னேன், சாதாரண ஒரு கோவிலில் கூட பூனாவா இருக்கட்டும், டொம்பிலியா இருக்கட்டும், எத்தனையோட பாலாஜி மந்திரம் இருக்கு இல்லையா? எங்கேயாவது நுழைஞ்சிட முடியறதா அப்படின்னா முடியறது இல்லை. அதே நீனா இருந்துட்டோம்னா பெருமாள் ஒரு கடி அடிக்கலாம். பெருமாள் காலை தூக்கி நான் கால் கீழே வைக்க மாட்டேன்னா தாயார் ஜாலியாக காலை காட்டாலாம், தாயார் காலை போய் கடிக்கிறது. இல்லாட்டி பெருமாள் தாயார் காலை மாற்றி மாற்றி கடிக்கிறது. சமயத்தில் பெருமாள் தாயாரோட ராமானுஜர், இல்லாட்டி ஆளவந்தார், இல்லாட்டி பெரிய திருமலை நம்பிகள், இல்லாட்டி சுவாமி ராகவேந்திரர், இல்லாட்டி ஆதிசங்கர் பகவத் பாதர், இல்லாட்டி சுகபிரம்ம மகரிஷி, இல்லாட்டி ஹாத்திராம் பாவாஜி, இந்த மாதிரி யாரா பெரியவா வந்து பெருமாளோட உட்காந்து பெருமாள் தாயாரோட உட்காந்து இப்படி பேசின்னு இருப்பாள். அப்போ பாகவதா காலை கடிச்சுடலாம், தாயார் காலை கடிச்சுடலாம், பெருமாள் காலை கடிச்சுடலாம், மாற்றி மாற்றி கடிச்சு விளையாடிட்டு இருக்கலாம். அப்போ இந்த பாக்கியம் திருவேங்கட மலையில் அந்த சுனையில் நான் ஒரு மீனாக இருந்தால் கிடச்சிடுமே. மனுஷனாக இருந்தால் திருமலையிலே இருக்க போகிறேன் அப்படின்னு கிளம்ப முடியலையே. ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு போக வேண்டியிருக்க வழியே திரும்பி வர வேண்டியிருக்கு இல்லையா? அதனால் ஆழ்வார் சொல்கிறார், தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச்சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேன். சமயத்தில் யாராவது பக்தாள்லாம் வருவா, வந்துட்டு பெருமாள் கிட்ட நான் உன்னோட மத்ஸ்யாவதாரம் பார்த்ததே இல்லைப்பா, நான் உன்னுடைய கூர்ம அவதாரம் பார்த்ததே இல்லைப்பா அப்படின்வா. அப்போ உடனே பெருமாள் அவளுக்காக விசேஷமாக காட்சி கொடுப்பார். நிறைய ஸ்தல புராணங்கள்லாம் பார்த்தோம்னா பெருமாள் எங்கேயோ பண்ண லீலையை ரிஷிகளுக்காக அவள் எங்கே தபசு பண்ணுறாளோ அங்கே பண்ணி காட்டுவாள். ஆச்சரியமாக 2 ரிஷிகள் இருந்தா. அவளுக்கு கிருஷ்ணனுடைய பிருந்தாவன லீலை கேட்டுட்டு பார்க்கணும்னு ஆசாசியாக பிருந்தாவனத்துக்கு ஓடினான். அதுக்குள்ளே பகவான் லீலையை முடிச்சுட்டு மதுராவுக்கு போயிட்டான். மதுராவுக்கு போனால் அதுக்குள்ளே அங்கே லீலையை முடிச்சுட்டு துவாரகா போயிட்டான். துவாரகா போனோன்னு பார்த்தா அவன் பகவான் வைகுண்டம் கிளம்பி போயிட்டான். அவளுக்கு துக்கம், கிருஷ்ணனுடைய இந்த மாடுமேக்கு லீலையை பார்க்கவே முடியாதான். இப்போ நாரதர் சொல்கிறார், நீ அழகா போ, ஜோராக அந்த இடத்துல போய் தபசு பண்ணுன்னு ஒரு இடத்துக்கு அனுப்பி விட்டுறார். அங்கே போய் அவள் தபசு பண்ணுறார். அந்த இடத்துல பெருமாள் வந்து மாட்டுக்காரனாகவே காட்சி கொடுத்தான். வேறு யாரும் இல்லை, மன்னார்குடி ராஜகோபாலன் தான். துவாரகாதீசன் மன்னார்குடியில் மாட்டுக்காரனாக நின்று அழகாக ஒரு லீலை பண்ணால் ராஜகோபாலன் ஒரு திருநாள். எங்கேயோ பண்ண பிருந்தாவன லீலை காவேரி ஆத்தங்கரில் தஞ்சாவூர் பக்கத்தில் மன்னார்குடியில் வந்து பண்ணணுமா அப்படின்னா பக்தாளுக்காக பண்ணுறான் இல்லையா? அந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களில் சில பெரியவா கேட்டான்றதுக்காக பகவான் திடீர்னு மத்ஸ்யாவதாரம் எடுத்து வருவார். மத்ஸ்யாவதார கலரை கோல்டன் ஃபிஷ் சொல்கிற பதிலாக பகவான் கோல்டன் ஃபிஷ்ஷாக தான் மத்ஸ்யாவதாரமே எடுத்தான். இப்போ கோல்டன் ஃபிஷ்ஷை பார்த்தெல்லாம் மத்ஸ்யாவதாரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மச்சேந்திரநாதர்னு ஒரு ரிஷி உண்டு, ஒரு சித்த புருஷர் உண்டு, ரொம்ப விசேஷம். மகரத்வஜன் ஒரு பிள்ளையாண்டாம் உண்டு. மகரம்னு ஒரு மீன் உண்டு. அந்த மீனுக்கு பிறந்த பிள்ளை மகரத்வஜன். யாரா அப்படின்னா ஆஞ்சநேயரோட பிள்ளை. அழகா துவாரகா போனோம் அப்படின்னா தண்டி ஹனுமான்னு ஒருத்தர் உண்டு. அங்கே பார்த்தா ஹனுமானும் அவர் பிள்ளையுமா இருக்கார். ஹனுமானுக்கு எங்கடா பிள்ளை பிறந்தது அப்படின்னா அழகா அயோத்தியாவெல்லாம் இது எழுதிக்கிறாரோன்னு லங்கையை முழுக்க எரிச்சுட்டு சமுத்திரத்தில் போய் தன் வாழை நினைக்கிறாரோன்னு நம்ம உடம்பெல்லாம் வேர்த்து போய் உடம்புல ஒரு ஜலம் விழறது, வேர்வை. அதை ஒரு மீன் சாப்பிடுறது, அதுக்கு ஒரு குரங்கு குட்டி பிறக்கிறது, அதுக்கு பேர் மகரத்வஜன்னு பேர். அப்பாவும் உள்ளே மீட் பண்ணுறான். எங்கடான்னா மயில் ராவணன் கிட்ட மீட் பண்ணுறான். அப்போ தான் அந்த கதையெல்லாம் அது சொல்கிறது. அப்போ ஒரு மீனாக இருந்தோம்னா ஆஞ்சநேயர் வேர்வை மேலே படுமோன்னு சாப்பிட்டுடலாமோன்னு ஒரு
பாக்கியம் கிடைக்குமோ. அதனால ஆழ்வாசா மீனாய் பிறக்கும். அப்போ சில பக்தாளுக்காக சுவாமி மத்ஸ்யாவதாரம் எடுப்பாராம். அப்போ அந்த சொன்னையில் நம்மளும் மீனாக இருந்தால் வச்சுக்கோங்களேன், ஒரு சுவாமி இப்படி வட்டம் அடிச்சிருங்க, யாரும் அது புதுசாக ரொம்ப தான் அட்ராசிட்டி பண்ணுறாளேன்னு சொல்லி சுவாமிக்கு ஒரு இடி அடிக்கலாம். அவர் உடனே வாழால் ஒரு அடி அடிப்பார். இப்படி சுவாமியோட நீந்தி விளையாடலாம். என்னால் முடியவே இல்லை, நீ யார் அப்படின்னா, டக்குன்னு மத்ஸ்யாவதார மூர்த்தி ஸ்ரீஹரியானுன்னு, நான் தான் உன்னை படைச்சேன், உனக்கு மீனார்த்தி எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தது நான் தான், ஆஹா பிரபோன்னு அப்பொழுதே மோட்சம் அடைச்சோம். அப்போ மீனா இருந்துட்டோம்னா சுவாமியுடைய மத்ஸ்யாவதார விஷயம்லாம் அவர் எங்கள் கோஷ்டி, இந்த கோஷ்டி சொல்லுவோம் இல்லையா, அவள் எங்கள் கோஷ்டி, எங்கள் குழுவினில் புகுதல் ஒட்டோம் அப்படின்றார் ஆழ்வார். எங்கள் கோஷ்டியில் சேர்க்கமாகட்டோன்றார். இந்த மீனா சுவாமி வந்துட்டாருன்னா அவர் நம்ம சாமி. எனக்கு சமயத்தை யாராவது சொல்லுவாங்க, உடம்பே முடியல ஒரு மீன் சொல்லித்தான், ஒன்றும் கவலைப்படாத, நமக்கு வேண்டிய ஒரு மீன் இருக்குது. யார் அதுன்னா நம்ம ஸ்ரீஹரி தான். ஸ்ரீஹரி உனக்கு பழக்கமா? எப்படி பழக்கம்? நானும் மீன் அவரும் மீன், அவ்வளோதான் எங்கள் கோஷ்டி. அவன் எங்கே வெளியூர் போவோம், யாராவது பார்ப்பேன், எங்கே இருக்கு பார்ப்பேன், பாம்பே இல்லையா எங்கே இருக்கு, டோம்பி இல்லையா எங்கே இருக்கு, வெஸ்ட் இல்லையா எங்கே இருக்கு. அவன் நல்ல வேலை கெட்ட வேலை அடுத்தது பாம்பே, டோம்பிவில்லி, வெஸ்ட், ஈஸ்ட்னா அதுவும் நம்ம ஏரியாவில் தாங்கவே தாங்காது. அதுவும் நம்ம தெருவுக்கு வந்திருக்கான்னா ஊர் முழுக்க சொல்லுவோம், இவ்வளோ நான் அந்த ஊரில் பார்த்தேன் அப்படின்னு. ஏன்டா நம்ம ஏரியா அப்படின்னு. சந்தர்ப்பத்தில் ஒரு கொசு வேகமாக சாக்கடையிலேருந்து கிளம்பித்தான். ஒரு ரிஷி பிடிச்சார், என்னத்துக்கு இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கான். எங்கள் ராஜாவுக்கு இன்னைக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறா, அதுக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு யார் ராஜா? கருடாழ்வார். ரிஷி கேட்டார், ஏ கொசுவே, உனக்கும் கருடாழ்வாருக்கு என்ன சம்மந்தம்? அவரும் பறக்கிறார், நானும் பறக்கிறேன். வயல பறந்தாலும் ஊருக்குருவி பறந்தாகாது. ஆனால் கொசு பறக்கிற, நானும் பறக்கிறேன், அவரும் பறக்க. அவர் கொஞ்சம் ஹைட்டில் ஜாஸ்தியாக பறக்கிறார், அவ்வளோ கொஞ்சம் ஹைட்டா. கொசு எவ்வளோ ஹைட்டில் பறக்கும், கருட. ஆனால் பறக்கிறதுன்ற ஒரு காரணத்தை வச்சு நம்ம ஆளு, இவர் நம்ம கோஷ்டின்ற மாதிரி மீன்லாம் சொல்கிறதான். மத்ஸ்யாவதார மூர்த்தி அவர் எங்களுக்காக தான் வந்தார். மீன்லாம் சொல்கிறதான், நாங்கள் எவ்வளோ வசதி தெரியுமா, சுவாமியை எங்கள் ரூபம் எடுத்துன்னு வந்துட்டார். ஹரி யோசிச்சு பார்த்து ஒரு ஐடியா கிடைக்காம கடைசியில் எங்களை பார்த்து எங்களை மாதிரி வேஷம் போட்டு வந்துட்டாருன்னு சொல்லலாம். அப்போ தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே. மீனா இருந்துட்டோம்னா நன்னா சௌக்கியமா சுவாமியை அனுபவிக்க. அதனால ஆழ்வார் சொல்றார், எனக்கு மீனா இருந்துட்டா போதும் பாவம், ஒண்ணுமே வேண்டாம். முதல் பாசுரத்தை சொல்றார், ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லால், கூனேறு சங்கம் இடத்தான் தன் வெங்கடத்து, கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. அந்த திருமலையில நாரைன்ற ஒரு பறவையா நான் இருந்துட்டா எனக்கு பரம பாக்கியம். இப்போ கருடன்ற ஒரு பறவையாக இருந்தால் சுவாமியை சுமக்கலாம், ஒன்று கொண்டு திரிந்தேனோ பெரிய திருவடியை போலே அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்போ ஜடாயுவா இருந்தால் தாயாருக்காக போராடலாம் ஒன்று. அதுக்காகவே ராமன் மடியில் தூக்கி வச்சுக்கிறான். ஜடாயுவை தூக்கி மடியில் வச்சுட்டு எல்லாரும் அடையக்கூடிய உத்தமமான லோகத்தை நீங்கள் அடைங்கன்னு சொல்லிட்டு அந்திம சம்ஸ்காரம் பண்ணுறாரு. பெத்தப்பா தசரதருக்கே கொல்லி போடாத ராமச்சந்திரமூர்த்தி ஜடாயுக்கு மோட்சம் தரார். அப்போ ஒரு பறவையாக இருந்துட்டோம்னா ஒரு சம்பந்தம் உண்டு. சுகபிரம்ம மகரிஷி மாதிரி ஒரு பறவையாக இருந்துட்டோம்னா நிகம கல்ப தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த தல சம்யுதம் விபத பாகவதம் ரசமாலயம் உரகோரசிகா புவிபாலுகா. பறவையாக இருந்துட்டோம்னா இன்னைக்கு ஒரு நாள் தாயார் தான் பழம் கடிச்சுட்டு ஒரு தூக்கி போட்டு போயிருப்பார். இந்த பழம் இருக்கேன் போய் கொத்துவாங்கணும். தாயார் கடிச்சா அந்த பழத்தை கடிக்கிற ஒரு பாக்கியம். ஒரு பறவையாக இருந்தோம்னா அங்கே அழகாக ராமானுஜன் ஏரியெல்லாம் உண்டு. அனந்தாழ்வான் ஏற்படுத்தின நந்தவனம் உண்டு. அந்த நந்தவனத்தில் ஏதான மரத்தில் உட்காந்துட்டு அனந்தாழ்வான் ஒரு பார்வை பார்ப்பாரும், ராமானுஜன் அங்கே வரும்பொழுது ஒரு பார்வை பார்ப்பாரும். அப்போ திருமலை திருப்பதியில் ஒரு பக்ஷியாக இருந்துட்டேன்னா எனக்கு பகவத் பாகவத சம்பந்தம் நன்னா கிடைக்குங்க. பக்ஷியாக இருந்தால் கூட பறந்து போயிடுவேன். அதனால் அங்கே விட்டு கிளம்பாதபடி அடுத்த ஜென்மா சொல்கிறார், ஆனாத செல்வத்து அரம்பையர்கள் தற்சூழ வானாளும் செல்வமும் மன்னரசும் யான் வேண்டேன், தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேன். ஒரு ஜல ஜந்துவா இருந்துட்டா. ஆச்சரியமா நாச்சியார் கோவில் கல்கருட சேவை ரொம்ப விசேஷம். திருநறையூர் அங்கே ஒரு ஸ்திதியில் 2 ஜோடி கருடன் வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த மரத்திலேயே தான் இருக்கும், அங்கே இருக்கிற மகிழ மரத்து மேலேயே தான் இருக்கும். ஒரு ஸ்திதியில் இந்த 2 பறவையும் ஒரே நாள் பரமபதிச்சு விட்டு கோவில்லையே விழுந்து உசுறு விட்டுடுத்து. என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 2 பறவைக்கும் அந்த மகிழ மரத்தடி கீழே சமாதி கட்டியிருக்கா.
அதுக்கு டெய்லி விளக்கேற்றுறதுக்கு ஆள் உண்டு. நம்மெல்லாம் போனால் கேட்கறதுக்கே ஆள் கிடையாது. ஏதோ 3 ஜென்மா வாத்தியார் கேட்கறதுக்காக நம்ம பேரை ஞாபகம் வச்சுட்டு எள்ளும் தண்ணி இறைச்சானா பாக்கியம். அதுவும் பேர் மறந்து போயிடுதுன்னா ராமசுவாமி, சீதா, ருக்மிணி, கிருஷ்ணன் அவளோ ஒரு பேர் வச்சுட்டு போயிடுவோம். நம்ம பேருக்கு வராது, யாருக்கும் போயிடும். ஆனால் அந்த பறவைக்கு அங்கே ஒரு சமாதி, அதுக்கு ஒரு விளக்கேற்றுன்னு இருக்கா. அப்போ பறவையாக இருந்தோம்னா சுவாமி என்கிட்ட வளர்ந்தது, என்கிட்டயே போயிடுது, நான் பார்த்துட்டே இருந்தேன், என் கண் முன்னாடியே போச்சு அப்படின்னா இல்லையா. அப்போ ஒரு பறவையாக இருந்துட்டேன்னா எனக்கு பெரிய பாக்கியம், சுவாமியுடைய அனுகிரகத்தை அனுபவிப்பேன்றான். கேரளாவில் கும்பலான்னு ஒரு இடம் உண்டு, காசர்கோடு ஜில்லா. மேங்களூர்லேருந்து ஒரு மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அந்த இடத்துக்கு பேர் அனந்தபுரம்னு பேர். திருவனந்தபுரம் இல்லை, இந்த இடத்துக்கு பேர் அனந்தபுரான்னு. கேரளாவில் இதுக்கு ஒரு டீட்டெயிலாக சொன்னால் எப்போயாவது போனால் அந்த பக்கம் போனால் பாருங்க. அப்படி அடைஞ்சிட்டு தானே இருப்பேன் இங்கே எங்கேன்னு எங்கேயாவது. கேரளா காசர்கோடு கும்பலான்னு அந்த இடத்துக்கு பேர். காசர்கோடு ஜங்ஷன்லேருந்து பக்கத்தில் தான். மேங்களூர்லேருந்து 1 hour ட்ராவல். மேங்களூரில் இந்த பக்கம் 1 hour போயாச்சுன்னா உடுப்பி கிருஷ்ணன், 1 hour அந்த பக்கம் போயாச்சுன்னா அந்த காசர்கோடு. அந்த இடத்துல ஒரு கோவில் இருக்குது, ஒரு ஏரி, ரொம்ப பெரிய ஏரி, ஒரு குளம்னு வச்சுக்கோங்களேன். இந்த குளத்துக்கு நடுவில் ஒரு கோவில். எல்லா கோவிலும் மேலே ஏறி பார்த்தோம்னா இந்த கோவிலை மேலேருந்து கீழே இறங்கணும். குளத்துக்குள்ளே இறங்கினா சின்ன சிமெண்ட் பிரிட்ஜு போட்டிருப்பா, அதுக்குள்ளே நடந்து போனால் நடுவில் பெருமாள் சந்நிதி உட்காந்துட்டு இருப்பார், பத்மநாபர் உட்காந்துட்டு இருப்பார். அங்கே பபியா அப்படின்னு ஒரு முதலை இருக்குது. முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மாமிச பக்ஷினி, மாமிசத்தை தான் சாப்பிடும். ஆனால் அந்த பபியான்ற முதல்ல, அந்த கோவில் இருக்கிற முதல்ல பெருமாளுக்கு அம்சம் பண்ண நிவேதனம் பண்ண பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடும். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கா? பெருமாளுக்கு என்ன நிவேதனம் பண்ணுவாள்? தத்தியோன்னா வெண்பொங்கல், அதுவும் திருப்பதி ஸ்ரீரங்கத்தில். கேரளாவில் கேட்கவே வேண்டாம், அவ்வளோதான். அதை பண்ணுவா. காத்தால 8 மணிக்கு கொண்டு கொடுப்பா, அதை சாப்பிடும். நீ 12:30 மணிக்கு ஒரு நிவேதனம் பண்ணிட்டு கொடுப்பா, சாப்பிடும். அதை தவிர ஒன்றும் சாப்பிடாது. அப்போ எலும்பும் தொழுமா தானே இருக்கணும். அந்த முதலையோட நீளத்தை சொல்கிறேன், 8.5 அடி, அகலம் 3 அடி. நல்லா அப்படி தான் வரும், நடக்க முடியாமல் தான் வரும். ஆனால் 1942 அந்த முதல்ல அங்கே இருக்குது. 60 வருஷம் ஆயாச்சு. இது வரைக்கும் ஒருத்தரையும் அதை அட்டாக் பண்ணதே இல்லை. நான் முதலையே இப்போ பக்கத்தில் இருந்து நான் ஃபோட்டோ எடுத்தேன். 5 அடி தூரத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்தேன். நான் கூட பார்த்தேன், ஒரு குகமாக இருக்கும், அதுக்குள்ளே இருக்கும். அப்புறம் அதுவாக குளத்துக்கு வரும், திருப்பி அங்கே போய் உட்காந்து வேறு எங்கேயும் போகாது. இது வரைக்கும் எங்கேயும் போனதில்லை. நானும் சரி உள்ளே நுழைஞ்சி படுத்துட்டு பக்கத்தில் போய் ஃபோட்டோலாம் எடுத்தேன். எங்கேயாவது பாஞ்சு வந்து ஒரு கடி கடிச்சதுன்னா ஆதி மூலவேன்னு கத்தலாம், எங்கேயாவது உம்மாச்சி வராதான்னு பார்த்தா இது கடிக்கவே வரும். ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்து சௌக்கியமாக கண்ணை முடிச்சு பார்த்துட்டு ஆச்சரியம். இது வரைக்கும் ஒருத்தரை கூட அது கடிச்சதே கிடையாது. எப்படி ஒரு சுபாவம் அப்படின்னு. முதலையோட சுபாவமே ரத்த மாமிசம் சாப்பிட்றதா சுபாவம். ஆனால் அங்கே இருக்கிற அந்த முதலைக்கு வரலை அப்படின்னா பெருமாளோட சன்னிதானம், அதுக்கு வீடே அதான். சமயத்தில் என்னன்னா பகலெல்லாம் கோவில் திறந்துருக்கும், ராத்திரி போயிடுவா இல்லையா, எங்கடா வந்து படுத்துக்கோம்னா அந்த மேடை மேலே ஏறி சுவாமி வாசலில் வந்து இப்படி படுத்துக்குவோம். காத்தால போத்தி வந்து போ அப்படின்னு அப்புறம் கிளம்பி போகுமா. இருக்கிறது குளத்துல டெய்லி ராத்திரி பத்மநாபோட பேசிட்டு பத்மநாபோட விளையாடுன்னு இப்படியே இருக்காது. அப்போ விசேஷம் தானே. தான் ஆழ்வார் சொல்ல, மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆதி. எப்பயாவது போனால் மறக்காமல் பாருங்க. கும்பலான அந்த இடத்துக்கு பேர் அனந்தபுர க்ஷேத்திரம்னு பேருக்கு காசர்கோடில் இருக்குது. நான் முதலையே நன்னா பார்க்கலாம், நல்லா கொழுக்கு முழுக்குன்னு. அதுக்கு அந்த அதோட குகை இருக்கும், அதுக்குள்ளே இறங்கி போய் பார்க்குறது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும். அது வெளில வந்தால் ஓடலாம் முடியாது. ஓடனா நேரம் குளத்துக்குள்ளே தான் ஓடணும். குளத்துக்குள்ளே தான் முதலைக்கு பலமே ஜாஸ்தி, ஆனால் ஓடாது, அது வாடு அவ்வளவு சமத்து. அப்போ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல உண்டு. நிறைய இடங்கள்ல தான் ஆழ்வார் சொல்றார், மீனாய் பிறக்கும் விதியுடையன் வாவேனே. அப்போ உடனே பெருமாள் கேட்டார், சரி பறவைன்னு சொன்னார், அப்புறம் மீன்னு சொன்னார். அப்போ மனுஷ ஜென்மா வேண்டாமாடா அப்படின்னா ஆழ்வார் சொன்ன, மனுஷ ஜென்மா வேணும். எப்படிப்பட்ட மனுஷ ஜென்மா வேணும்னா, பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசன் மின்பட்ட சுடராழி வேங்கடக்கோன் தானுமிழும் பொன்பட்டில் பிடித்து உடனே புகப்பெருவன் ஆவேனே. 3வது பாசுரத்தில் மனுஷ ஜென்மா கிடைச்சா தேவலைன்னு. அதுக்கு அந்த திருவேங்கடத்தை வர்ணிக்கிறார். எப்பேற்பட்ட வேங்கடம்னா பின்னிட்ட சடையான், சடாமுடியெல்லாம் பின்னிட்டு இருக்காரோட சிவபெருமான் ஞானஸ்வரூபியான தட்சிணாமூர்த்தி ரூபமாக இருக்கார் இல்லையா அவர். பின்னிட்ட சடையானும் கங்காதரன் ஜடாதரன் இல்லையா, அதான் பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும், பிரம்மா இந்திரன். பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழ் அரிய வைகுந்த நீழ்வாசம். பெரிய நீளமான வாயில்களுடைய பூலோக வைகுந்தம் இந்த திருவேங்கடம். அவெல்லாம் குடும்பம் ஓடிட முடியாது. முதல்ல நமக்கு தான் ஃபஸ்ட்டாக
அதுக்கப்புறமா தான் தேவர்கள்லாம் வந்து சுவாமியை தொழ முடியும். முதல்ல தேவர்கள் தொழணும் கிடையாது, திருப்பதியில் மட்டும் முதல்ல பக்தா தான். அண்ணா பார்வை திருப்பதியில் யாருக்கா ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தின்னா மலை ஏறி வரவாளுக்கு தான் ப்ரிஃபரன்ஸே ஜாஸ்தி. இந்த 300 ரூபா கூட்டத்துக்குலாம் ப்ரிஃபரன்ஸே கிடையாது. 50 ரூபா சுதர்ஷன டிக்கெட் வாங்குறவாளுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் கிடையாது. எடுமல்லவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படியே கத்திண்டு ஒரு 100 ரூபாவை முந்தானில் முடிஞ்சு வச்சுண்டு எப்பயோ முடிஞ்சு வச்சு மலை ஏறி ஒரு மட்டையை போட்டுவிட்டு சுவாமி புஷ்கரணி கையில் குளிச்சுட்டு அங்கேயே ஓரத்தில் அப்படி கட்டையை சாச்சுட்டு பசிக்கும்போது பெருமாளுக்கு பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு லைனில் நிற்கிறா பாருங்கோ, அவளுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு. மலை ஏறினோம்னா ஒரு தடவை சுவாமியை பார்த்துட்டு இன்னும் ஸ்பெஷல் என்ட்ரி உண்டு. அது வழியாக 2வது தடவை பார்க்கறதுக்கு அவளுக்கு ரைட்ஸ் உண்டு. 300 ரூபா கொடுத்தா கூட பார்க்க முடியாது. சமயத்தில் தர்ம தரிசனத்தில் இருக்கவா 5 மணி நேரத்தில் பார்த்துருவா, 2 மணி நேரத்தில் பார்த்துருவா. 300 ரூபா கூட்டம் 20 மணி நேரம் இருக்குது. எங்களுக்கு தெரியும். நான் ஒரு தடவை 300 ரூபா டிக்கெட் நாங்கள்லாம் பிளான் பண்ணிட்டு போனோம். 3 மணி நேரத்தில் பார்த்துட்டேன். மெட்ராஸால் ஒரு திமிரு உண்டு. காத்தால் ஆற்று வாசலில் வண்டி வருவான், ஏறலாம், அவனே டிஃபன் வாங்கி கொடுத்துருவான், அவனே 300 ரூபா டிக்கெட் வாங்கி கொடுத்துருவான், மத்தியானம் லஞ்ச் வாங்கி கொடுத்துருவான், லட்டு அவனே வாங்கி கொடுத்துருவான். காத்தால போகணும், தாயாரை பார்க்குறோம், மலைக்கு போகிறோம், பெருமாளை பார்க்குறோம், ராத்திரி வண்டி ஏறோம், சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடும், ராத்திரி வீட்டில் படுறது. மெட்ராஸ் அளவுக்கு ஒரு திமிரு உண்டு. அந்த திமிரு தெரிஞ்சுட்டே பெருமாள் என்ன பண்ணுவார், அந்த 300 ரூபா டிக்கெட்டை 15 மணி நேரம் நிற்க வைப்பார். நமக்கு பக்கு. அப்போ பார்த்தா தர்ம தரிசனம் போயிட்டு இந்த 300 ரூபா டிக்கெட்டில் 2 கியூ வரை எப்படி போகுது. நம்ம நினச்சிப்போம் இந்த கியூ கம்மியாக இருக்குது, இதில் போயிட்டா சரி நம்ம தலையெழுத்து நம்ம நின்னோன்னா அந்த கியூ அங்கேயே நிற்கும். இந்த பக்கம் 200 பேர் போயிட்டு அப்புறம் கோவிந்தா கோவிந்தா கத்தின பிறகு தான் இந்த லைனே விடுவோம். ஆனால் தர்ம தரிசனத்தில் நின்னோம்னா நம்ம 300 ரூபா டிக்கெட் 50 ரூபா டிக்கெட்லாம் வாங்குவோம். ஆனால் கடைசியில் தர்ம தரிசனத்தில் தான் போய் நம்மளும் சங்கமம் ஆகிறோம். தர்ம தரிசனத்தில் சேர்த்த பிறகு தான் பெருமாள் சரி போனா போதும் வயலை பணத்திமுறை விட்டு வந்தாயின்னு உள்ள விடுற. திரிவேணி சங்கமும் அங்கே தான். 50 ரூபா டிக்கெட்டு, 300 ரூபா டிக்கெட்டு, தர்ம தரிசன டிக்கெட்டு, தர்ம டிக்கெட்டே கிடையாது. உள்ள நுழைச்சோம்னா நான் பார்த்துருக்கேன், கை குழந்தையெல்லாம் எடுத்துகிட்டு வருவேன். நமக்கெல்லாம் கை குழந்தை எடுத்துகிட்டு போகிறோம் தைரியமே கிடையாது. திருப்பதிக்கெல்லாம் கூட்டமே இருக்க சமயம் எடுத்துகிட்டே நான் போகும்போது டிக்கெட் நிற்கிறா 6 மாத கை குழந்தைய ஒரிசாலேருந்து எடுப்போம். நமக்கெல்லாம் நடுங்கிறது. குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும், ஒரு அடிக்குமே. நம்ம என்ன பண்ணாலும் இருமிட்டு தான் இருக்கு வச்சுக்கோங்க. எத்தனை கொடுத்தாலும் இப்படி தான் இருக்குது, முறுக்கா மாதிரி தான் இருக்குது, குண்டாலாம் ஆகிறது. ஆனால் அவள் அவ்வளோ தைரியமாக வந்துடுறா. ஏண்டாண்ணா சுவாமி பார்த்துப்பா, பாலாஜிப்போ மாடு வேணா பஸ் அவ்வளோதான். அவன் கிருபா சாகரன்னு வராள். அந்த திருட விஸ்வாசம் நமக்கு வரமாட்டேங்க. அந்த தர்ம தரிசனம் நிற்கிறவாளுக்கு சுவாமி அவ்வளோ அழகா காட்சி கொடுத்துடுறா. ஜோராக காட்சி கொடுப்பார். அந்த பாக்கியம். அதனால் அவளுக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ். அதுக்கப்புறமா தான் தேவர்கள் மற்றவாள்லாம். அதான் ஆழ்வார் சொல்றார், பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசம். பிரம்மதேவர் நான் வந்து பகவானுடைய நாபியில் வந்தேன், எனக்கு விவிஐபினா ஓரத்தில் நிடுவோம். சிவபெருமான் பகவானுடைய வலது கையாகவே இருக்கார், தட்சிண பாகுவாக இருக்கார். அவருக்கும் இல்லையா. இந்திரன் கேட்கவே வேண்டாம், சுவாமி பக்கத்திலே சேர்க்க மாட்டார். அதனால் இவாளெல்லாம் உள்ள நுழையவே முடியாதான், பக்தாள் மட்டும்தான் உள்ள நுழைய முடியுமா. பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த புகழ் அறிய நுழையவே முடியாது. நீங்கள் திருப்பதியில் என்ன வேணால் பிளான் பண்ண கூட இவாளை தள்ளிட்டு நம்ம போயிடலான்னு ஒன்றும் நடக்காது. நம்ம குடும்பத்தை ஒன்றா சேர்த்து ஐஷம் நடக்கும். நான் திருப்பதியில் போனோன்னா மாமா முன்னாடி மாமி பின்னாடி குழந்தை எங்கேயோ என்ன வேணால் பிளான் பண்ணுங்கோ, அதையும் தாண்டி ஒன்றாவே இப்போ சுவாமியை சேவிச்சுடலாம். பெருமாளே சங்கல்பம் பண்ணியிருக்காரு. நீங்கள் என்ன வேணால் பிளான் பண்ணும்போல நம்ம அங்கெல்லாம் அதுவும் உள்ளே ஏறுவோம், நிறைய பிளான் பண்ணுவோம். சைட்லேயே நின்றுட்டு பின்னாடியே அங்கே மட்டும் ரொம்ப நல்லவா எல்லாரும் முன்னாடி போங்க முன்னாடி போங்க முன்னாடி போங்க முன்னாடி போங்கணும் எல்லாரையும் முன்னேற்றி விடுவோம். அங்கே ஒரு ஜரகண்டி நிற்பா, ஜரகண்டி அவள் நாங்கள் பார்த்து நீங்கள் போகும் பிடிச்சி இழுத்து அப்படியே அலாக்கா தூக்கி அந்த பக்கம் வச்சு அப்படியே போயிடும். ஒரு 10 நம்ம நிற்போம், 3 மணி நேரம் நிற்போம். ஒரு 3 நிமிஷம் இல்லை 30 செகண்ட் கூட நிற்க விட மாட்டோம். அப்படி பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவா இல்லையா. அந்த கூட தான் ஒன்றுமே பிளான் பண்ண முடியாது. ஆழ்வார் சிலர் பிரம்மா சிவபெருமான் இந்திரனே பண்ண முடியாது. நம்ம என்ன சுண்டைக்கா நமக்காவது சுவாமி அட்லீஸ்ட் ஜரகண்டின்னு சொல்லி கண்ணுக்கு தெரிகிறார். அவளுக்கு அது கூட கிடையாது. பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசம். நீழ்வாசம் 7 கதவை தாண்டி பார்த்தாலும் அந்த மலையப்ப சுவாமியை பார்த்தா ஒரு நிறைஞ்சு போயிடும் மனசு. பூரணமாக யாருமே இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பாதாதி கேசம் கேசாதி பார்த்து பார்க்கலாம் டைம் கிடையாது. ஆனால் ரொம்ப திருப்தி, ஒன்றும் வேண்டாம். ஒரு பெரிய நாமம், ஒரு பெரிய மாலை, ஒரு கை இவ்வளோதான் பார்க்குறோம். பெருமாளை பார்க்குறோம். எத்தனை பேர் திருவடி ஞாபகம் இருக்குது சொல்லுங்க. சத்தியமாக ஞாபகம் இருக்காது. முதல்ல இடம் இன்னும் கண்ணகரையில் இதை பெருசாக ஒரு நாமம் தெரியும். அதை பார்த்தாச்சுனால பெருமாளை பார்த்தாச்சு. அப்புறம் ஒரு மாலை மேலேருந்து இப்படி வந்து இப்படி இறங்கும். அந்த மாலையை பார்த்தாச்சுன்னா பெருமாளை பார்த்தாச்சு.
இந்த கை ஒரு கை இந்த கை தெரிஞ்சுட்டு தான் பெருமாளை பார்த்தாச்சு. அவர் என்ன பீதாம்பரம் உடுத்தின்னு இருக்கார், அன்னைக்கு என்ன அலங்காரம் ஒன்றும் தெரியாது. ஆனால் ஒரு நிறைஞ்சு போயிடுறதுக்கா வைகுந்த நீழ்வாசல் பின்னிட்ட சடையானும் பிரமணம் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல். எப்படா புரியும்னா நீங்கள் 3 பேரில் யாராவது ஒருத்தர் ஆனால் தான் புரியும். ஆனால் ஆக வேண்டாம்னு சொல்கிறேன். அப்போ உள்ளேயே விடமாட்டான். திருப்பதியில் என்ட்ரியே கிடையாது. துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசல் மின்வட்ட சுடர் ஆழி. இந்த மின்னல் பளிச்சு பளிச்சு மின்றதோனும் அந்த மின்னலை அப்படி வளைச்சி வட்டமாக பண்ணி வச்சா மாதிரி சுதர்சன சக்கரம். என்னெல்லாம் அனுமானம் பாருங்க. சங்கத்துக்கு கூண் இருக்குன்றார், கூணேறு சங்கம்ன்றார். இங்க மின்வட்ட சுடராடி தக்க தக்க தக்கன்னு சொல்லிக்குமா. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுண ஸ்தோம பூஷண அழகு. அதை சொல்லும் பொழுதே சக்கரத்தை கிளம்பி வர மாதிரி வண்டி கிளம்புற மாதிரி. பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுண ஸ்தோம பூஷண ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. சக்கரத ஆழ்வார் ஜொலிக்கிறாராம். மின்வட்ட சுடராழி வேங்கட கோன். திருவேங்கடத்துக்கு ராஜா யுவராஜன். அவர் ராஜா யாரா அப்படின்னா வராகமூர்த்தி. இவர் ராஜா கிடையாது, இவர் உண்டி கொடுக்க பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ வராகமூர்த்தி கிருபையில நின்றுட்டு இருக்கார். ஆனால் இவருக்கு தான் கூட்டம் அலம்போது. வராகமூர்த்தி அப்படி பார்த்துக்கலாம். சரியா திருப்பதி போனால் முதல்ல வராகரை தான் பார்க்கணும் சாஸ்திரப்படி. முதல்ல கீழே அலர்மேல் மங்காவை பார்த்துட்டு அப்புறம் மேலே ஏறி முழங்கால் முறிச்சால ராமானுஜரை சேவிச்சுட்டு அப்புறம் திருக்கட்சி நம்பிகள்லாம் சேவிச்சுட்டு சுவாமி புஷ்கரில் தீர்த்தம் ஆடிட்டு வராகரை பார்த்துட்டு அப்புறம் போய் யாரும் இது பண்ண மாட்டோம். நேர போய் லைனில் நின்று ஸ்ரீனிவாசனை பார்த்தா அப்பா. அதுக்கப்புறம் எல்லாரும் பொறுமையாக பார்த்துக்கலாம். சாஸ்திரப்படி கடைசியில் அவரை தான் பார்க்கணும். ஆனால் பயந்து நடிக்கிட்டு அதெல்லாம் ஸ்ரீனிவாசனை பார்த்துருவோம், கோவிந்தரை பார்த்துருவோம், பாலாஜியை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அழகே மங்கா வராகரெல்லாம் பார்க்கலாம்னு பரவாயில்லன்னு வந்துடும். அவ்வளோ பேர் வேங்கட கோன் ராஜாதி ராஜன். என்ன கூட்டம், என்ன ஆச்சரிய ஜனங்கள். அதனால ஆழ்வார் சொல்றார், மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெருவன் ஆவே. பெருமாளுக்கு தாம்பூலம் கொடுப்பார். பாண்டவர்களுக்கெல்லாம் பான் கொடுக்குறா இல்லையா, அந்த மாதிரி பெருமாளுக்கு அன்ன வெத்தலையில் இந்த காம்பக்கிள்ளி நடு நரம்ப கிள்ளி வெத்தலை போடுற மெத்தடுன்னு ஒன்று இருக்குது. மேலே கிள்ளி நடுவில் காம்பக்கிள்ளி 2 பக்கம் நன்னா தொடச்சி. நம்ம ட்ரெஸ்ஸும் துவைக்கப்படாது. முக்கியமாக சொல்லுங்கள், ஸ்திரீகளுக்கெல்லாம் அவள் புடவை ரொம்ப க்ளீன்னு ஒரு அபிப்பிராயம். சாப்பிட்றத அலம்பிட்டு ஒரு தொடர்பாள். அதை வந்து அப்படியே போட்டு என்னமோ லோகத்தை இவா போட்டு ட்ரெஸ் மகா க்ளீன்னு ஒரு அம்பா. ஆனால் திருமால் கோவிலில் இந்த தலிகை பாத்திரத்தை மூடுற துண்ட பாத்திரம் என்னமோ பண்ணுறதுன்னு அதில் அழுக்கே கிடையாது. அதில் புளியோதரை எண்ணெயெல்லாம் இறங்கி இறங்கி இறங்கியாது. அது தன்னுடைய கலரை கொண்டு பெருமாள் இஷ்டமாக பெருமாள் கலருக்கு ஆகிட்டு. அதை பார்த்து இந்த மாமா நன்னா துவைக்கப்படாதா. நிறைய பேர் கிட்ட கேட்பாரு, பெருமாள் கோவிலில் பெருமாளுக்கு தலிகை அம்சத்தை மூடி கொண்டுற அந்த துண்டு அதெல்லாம் மட்டும் ஏன் இவ்வளோ அசிங்கமாக கணக்கிறேன்னு இருக்குது அப்படின்னா. இவா என்னமோ ட்ரெஸ் பரம க்ளீனாக வச்சுருவாங்க. அது அழுக்கு இல்லை. பெருமாளுடைய பிரசாதத்தை சாப்பிட்டு 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 கலர் மாதிரி அப்படி அப்படின்னு கரங்கி போய் கிடக்கு. ஆழ்வார் சொல்றார், மின்பட்ட சுடராழி வெங்கடக்கோன் தானுமிழும் பொன்வட்டி. இந்த பெருமாளுக்கு அந்த வெத்தலை கொடுப்பாள். நன்னா தொடச்சுட்டு நடுநரம்ப கிள்ளிட்டு தலைக்கால் கிள்ளிட்டு அடியும் கிள்ளிட்டு லேசாக சுண்ணாம்பு அப்படி தடவி அதில் ஜாதி பத்திரி லவங்கம் ஏலக்காய் பாக்கி இப்படிலாம் போடக்கூடாது நம்ம. ஆனால் பெருமாளுக்கு இப்படி தான் கொடுப்பா. இன்றைக்கும் பார்க்கலாம் பிருந்தாவனத்தில் சேவா குஞ்ச் நிதிவனத்துலலாம் சுவாமிக்கு ஒரு பான் கொடுப்பான். அது என்னதான் டேஸ்ட் இருக்கும்போது தெரியாது. இந்த குல்கந்தெல்லாம் வேறு இருப்பாள். ரோஜா இதழ தேனில் ஊற வச்சு இந்த குல்கந்த் அதெல்லாம் போட்டு மடித்து அது பிரியப்படாதவங்க அதுக்கு ஸ்டாப்லர் போடுற மாதிரி ஒரு கிராம்பு எடுத்து ஒரு சொருகி அதெல்லாம் ஒரு ஸ்டைல் அழகு இருக்குது. அந்த வெத்தலையை 4ஆக மடித்து உள்ளுக்குள்ள எடுத்து பேக் பண்ணிவிட்டு அந்த வெத்தலை அப்படி திறக்காமல் இருக்குது ஒரு காம்பை கொண்டு அப்படி மேலே கிராம்பு இந்த லவங்கத்தை கொண்டு அப்படி ஒரு சொருகி அப்படி பெருமாளுக்கு அப்படி வெள்ளித்தட்டு தங்கத்தட்டில் கொண்டு அப்படி பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார். சமர்ப்பித்த உடனே இப்போ யாரும் இருக்க மாட்டான், சமர்ப்பிக்கிறவர் இருப்பார். பெருமாள் ஆகாரமாயிட்டு நிவேதனம் அம்சையாகிட்டு அந்த வெத்தலை போடும் பொழுது வெத்தலை போட்ட உடனேயே சாரம் முழுங்கிட்டு துப்பிடுவான். சாஸ்திரம் அப்படி தான் சொல்லியிருக்கு. அதை துப்புறதுக்கு பெருமாள் நம்ம பாம்பே வரைக்கும் கட்டடத்தில் துப்ப மாட்டான். பெருமாளுக்கு துப்புறதுக்குன்னு பனிக்கம்னு ஒன்று வச்சுருப்பான். நீங்கள் உங்களுக்கு புரியும்படியாக சொன்ன இந்த வேர்ல்டு கப்லாம் சொல்கிறா பார்த்தா இப்படி வந்து கீழே அப்படி வச்சுட்டு ஒரு கோப்பை மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் தான் பனிக்கும். கரெக்டாக இன்னொரு வேர்ல்டு கப்பை பார்த்தா பெருமாள் எச்ச துப்புற கிண்ணம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ல்டு கப் அதே தான் டிசைன், வேறு ஒன்றுமே கிடையாது. அது தங்கத்தில் பண்ணி இப்போ வரலாம் அழகாக இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பெருமாளுக்கு தங்கத்தில் பண்ணி நவரத்னங்களை பதிச்சு
அழகா போய் அப்படி வச்சுட்டு அப்போ கூப்பிடுவா பணிக்கம் ஏழாம். ஏழாம்னா அது கலோக்கியம், அது எழுந்து அருளலாம்னு அர்த்தம். ஏழாம். அப்போ யாரும் உள்ளே போகக்கூடாது. தரையை விளக்கிண்டு உள்ள சுவாமி கிட்ட போய் நிற்கிறது யாருக்கும் ரைட்ஸ் கிடையாது. இந்த பணிக்கம் பிடிக்கிறவா மட்டும் சுவாமி பக்கத்தில் போய் நிற்கலாம். ஆழ்வார் சொல்கிறார், அந்த பெருமாள் தாம்பூலத்தை துப்ப அதை பணிக்கத்தில் வாங்குற ஒரு பட்டாச்சாரியரா எனக்கு ஒரு ஜென்மா. நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்காத ஒரு பக்தி. தூரத்துலேருந்து பார்க்க ஆழ்வார் சொல்ல அவங்ககிட்ட நெருங்க வேண்டாமா? எப்படா நெருங்கணும்னா பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெருவன் ஆவேன். ரைட் ராயலா உள்ளே போய் நிற்கணும். இப்போ பெருமாள் என்னன்னா அந்த வெத்தலை பாக்கு ஏற்கனவே செங்கனிவார் அருணபிம்ப பலாதரோஷ்டாத்து பூர்ணேந்து சுந்தர முகாத் அரவிந்த நேத்ராத் கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் மகம் நச்சாமி வம்சீ விபூஷிதகராத் நவநீரதாபாத் பீதாம்பராத் அருணபிம்ப பலாதரோஷ்டாத் பூர்ணேந்து சுந்தர முகாத் அரவிந்த நேத்ராத் கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அகம் ந ஜானே. அது பெருமாளுடைய அந்த வாய் ஏற்கனவே சிவந்த அதரங்கள், தாம்பூலம் கூட இன்னும் சிவந்து போயிருக்கா. எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவதனில் நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாள் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. செங்கனி வாயில ஓடுறதுன்ற ஆழ்வார். ஆண்டாள் கற்பூரம் நார்மோன்னு கதறான். அந்த செங்கனி வாயில பெருமாள் அப்படின்னு மென்னுட்டு அப்புறம் பத்மாவதி அப்படின்றாராம். அப்புறம் நம்ம பணிக்கம் பிடிச்சி நிற்போம் இல்லையா, ராஜாக்கெல்லாம் அப்படி நிற்பான். அவர் எப்படி பார்ப்பார், என்ன எப்படி இருக்கா, லேசாக இழைச்சி போன மாதிரி இருக்கிய, கருத்து போயிட்டு லேசா இல்லையா அப்படின்னு வாயில் வெத்தலை வாக்கு போட்டு பேசுவாராம். பெருமாள் அப்படிலாம் பேசி கேட்கவே முடியாது. அவர் பகவத்கீதை மாமேகம் சரணம் ரச்ச அப்படி காம்பீரியமாக கேட்க முடியும். இல்லாட்டி குழந்தையா நின்றுட்டு நாகம் பக்ஷித்தவான் நம்ம அம்மா நான் மண்ணே சாப்பிடலேமான்னு பொய் சொல்லி கேட்குறேன். அப்புறம் சொல்லு அப்படி பத்மாவதி நான் ஏதோ கேட்டுட்டே இருக்கேன் மண்ணேன் அப்படின்னு வாயில் இந்த வெத்தலை பார்க்க அதில் ரொம்ப சுகம். சுவாமி விதவிதமாக பேசுவார். இந்த வெத்தலை பார்க்க போட்டு பேசுவார். அப்போ தாயார் சொல்கிறார், ஒன்று பேசுங்கோ இல்லாட்டி சாப்பிடுங்க, ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணாதீங்க, ஒரு அப்படின்னு துப்பிட்டு பேசுவார். அது விழுமா, அப்படி துப்புறதும் பெருமாளை வாயை அந்த உமிழ்நீர் மேலே அப்படி தெளிக்குமா. பொன்வட்டில் பிடித்து உடனே பெருவனாவே. சுவாமியுடைய அந்த அதராமிருதம் சுஷ்டு சும்பித்தம் அதான் தேவி கோபிகள்லாம் ஏங்குறா. இன்னைக்கடா கிடைக்கும் உன்னுடைய செங்கனிவாயுடைய ஒரு முத்தம், முத்தம் தர வேண்டும்னு கதறாளாம் கோபிகைகள். அப்போ இந்த பெருமாள் பக்கத்தில் பணிக்கம் பிடிச்சு நிற்க சமயத்தில் பெருமாள் இப்படி துப்புறான். அப்போ அந்த ஓரத்தை ஒழுகிறதான். பெருமாள் அதை கவனிக்கல. பணிவை பிடிச்ச சுவாமி அப்படின்னு என்னடா அப்படின்னு ஒழுகிறது. அப்படியா இங்கே இங்கே அப்போ அவர் தொடக்க வராத போது அப்படின்னு சொல்லி அவரோட செங்கனி வாய் கீழே கை வச்சு அப்படி தொடச்சி விட்டுருலாம். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தொடச்சி போகணும், சமயத்தில் தொடக்காது. இங்கே ஒழுகினா இங்கே தொடச்சிருக்கும். சுவாமி அந்த மாதிரி நடந்து போயிடுவார். அப்போ சுவாமி கிட்ட பக்கத்தில் போய் அந்த தாடையை போட்டு அப்படி தொடச்சி விட்டு, இல்லாட்டி நம்முடைய அங்கத்திற்கு சுவாமி உதர தொடச்சி விட்டு சமத்தா மண்டையடா கைங்கரியம் அப்படின்வாங்க. தூரத்துலேருந்து மலையப்பனை பார்த்தாலே சுகம்னா இவ்வளவு பக்கத்தில் நின்று அவர் வாயை தொடச்சி விட்டு அந்த பணிக்கத்தையும் வாங்கிட்டு இதை பிடுங்கிறது வெள்ள 1000 பேர் நிற்பான். அதில் பாதி எடுத்து வாயில் கொண்டு வெளில ஓடிடும். பகவான் வனவாசத்தில் இருக்கும்போது ஒரு நாள் வெத்தலைவாக்கு போட்டுக்கிறார். ராஜாதிராஜனாக இருக்கிறதுனால டெய்லி அவருக்கு பணிக்கம் பிடிக்கிறதுக்கு ஆள் உண்டு. இப்போ காட்டில் இருக்கிறதுனால ஆள் இல்லையா. அப்போ உடனே எப்படி பணிக்கம் தேடுறாரா ராமச்சந்திரமூர்த்தி. லக்ஷ்மணன் அப்படி கை நீட்டி அப்படின்றான். உடனே பகவான் அப்படி துப்புறா மென்ன வெத்தலை. உடனே தாயார் பார்க்குறா, அது எடுக்கணும்னு பாயறான். அதுக்குள்ள லக்ஷ்மணன் பார்த்தா இந்த மக்கள் வாயில போட்டுட்டான். அப்போ அந்த பணிக்கம் பிடிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய பாக்கியம். அதுவும் கிருஷ்ணன் கூடலாம் இருந்தோம்னா சண்டையே போடலாம். அதனால ஆழ்வார் சொல்றார், ஏகாந்தமா சுவாமி பக்கத்தில் நின்றுண்டு மின்பட்ட சுடராழி வெங்கடக்கோன் தான். எத்தனையோ பேர் நம்மளை பார்த்து காரி துப்பின்னு இருக்கான். செக், நீ எல்லாம் ஒரு மனுஷனா, நீ எல்லாம் ஒரு பக்தா, செக் காரி துப்புறா இல்லையா. ஆனால் சுவாமி காரி துப்பி வாங்கினோம்னா நமக்கு இதெல்லாம் தொந்தரவு இல்லை. வெங்கடக்கோன் தான் விழும் பொன் வட்டில் பிடித்து உடனே புகப்பெருவன் ஆவி. சமயத்தை நம்ம குடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கு, இழுத்துட்டு கிடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தாயார் சொல்லலாம், ஏன்பா எனக்கு ஒரு ட்ரிப்பை பண்ணப்படாதா, யாருடின்னா அப்போ உமக்கு டெய்லி இதை பணிக்கம் பிடிப்பான் தெரியுமா. யார் அன்றைக்கி ஒழுகும் போது தொடச்சி விட்டான் அவனே தான். என்னாச்சு அவனுக்கு உடம்ப முடியல, கை கால் இழுத்துட்டு இருக்கு. அதனால் நல்லபடியாக வலிக்காமல் ஐஷன்னு போயிடுங்கோளே, மோட்சத்துக்கு ஐஷன்னு வந்துருங்கோளேன்றான தாயார்.
சரி சரி நல்லா வந்தா, கர்மாலாம் ஒன்றும் பண்ணலை, ஞானம் இல்லை, சரி விடு, நமக்கு வெத்தலைபாகு துப்புறதுக்கு பிடிச்சானோ அப்படின்னு சொல்லி மோட்சம் தந்தோம் ததாஸ்தூன்னு. கர்மயோகம் தெரிய வேண்டாம், ஞான யோகம் தெரிய வேண்டாம், பக்தி யோகம் தெரிய வேண்டாம், சரணாகதியே பண்ண வேண்டாம். பொன்பட்டில் பிடிச்சிட்டு இருந்தா, பொன்வெட்டில் பிடிச்சிட்டு இருந்தோம்னா யாரும் நம்மளை எங்காத்துக்கு வாங்கோ உங்காத்துக்கு வாங்கோ கல்யாணத்துக்கு வாங்கோ எதுக்கும் சொல்ல மாட்டோம். டைம் இல்லை, பிஸியாக இருக்கேன். உங்களுக்கே தெரியும், வேற டேர்ன் டெய்லி ராத்திரி 9:30 மணி ஆகிடும். சூப்பர் சிங்கர் கூட பார்க்க முடியும். பெருமாள் பக்கத்தில் போய் பணிக்க தரிசனம் இப்படி நிற்கணும். அப்போ நமக்கு எதெல்லாம் நம்மளை இழுக்கிறதோ அது எதுவுமே நம்மளை இழுக்க முடியாதபடி சுவாமி கிட்ட கிடைக்கிற ஒரு கைங்கரியம். அவர் சொல்ல, அவர் கைங்கரியம் பண்ணுறவனா இருந்தால் போதும். இப்போ திருவனந்தபுரத்தில் ஆராட்டு உற்சவம் நடந்தது. 10 நாள் உற்சவம், ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்க. அந்த 10 நாளுக்கு சுவாமி ஒவ்வொரு வாகனத்தில் வருவார். கருட வாகனம், பல்லக்கு வாகனம், இந்திர வாகனம், சேஷ வாகனம், நிறைய உண்டு. இந்த ஒவ்வொரு நாளும் தூக்கி தூக்கி அவளுக்கு தோளில் அந்த தோல் நழுவி இருக்கு, தோளில் தோல் நழுவி இருக்கு, தமிழ் தோல். அப்புறம் அது தோல் மேலே இருக்கிற தோல் நழுவி இருக்கு, ஸ்கின்னு நழுவி இருக்கு, மேலே அப்படி தேய்ச்சி 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 புண்ணாயிருக்கு. ஆனால் அவளுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. அவள் பாடி போயிட்டு இருக்கா. அது மறந்து போகல. நம்மளா இருந்தால் பேர் அப்படிதான் 4 நாள் கை இப்படியே வச்சுக்கணும். என்ன ஆச்சுன்னா, நீ பட்டு கொடுத்து ஏன் கோவில் வாங்க பட்டு கொடுத்து அது ப்ளவுஸை போட்டாலும் சட்டை போட்டாலும் எரியறது, ஆற்றுல காத்தாட உட்காந்துருக்கு. இதெல்லாம் ஒரு சாக்கா? சுவாமியை பார்க்க வர என்னெல்லாம் உண்டு அத்தனையும் சொன்னால் அவள் அதுக்கு மேலேயே வச்சு 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 தூக்கிட்டு போனா. தோல் நல்லா நழுவி இருக்கு, நல்ல சிராய்ப்பு வந்து தோல் நழுவி இருக்கு, நல்லா உள்ள இருக்க ஸ்கின் தெரியறது, ரத்தம் வருது. அந்த பட்டரை இப்படி தொடச்சி அவள் பாட்டு போயிடும். பார்க்குற நமக்கு பதறது. ஏண்டாண்ணா இது அவனுக்காக தோக்கின தோல், அப்போ அவன் பார்த்துவான்னு போயிட்டு இருப்பான். அப்போ அவனோட ஒரு சம்பந்தம், அந்த கைங்கரியம் வேணுமே. யார் யாருக்கும் ஓடி ஓடி வளர்க்கணும். கடைசியில் எச்சலை மாதிரி தூக்கி அடிச்சு விடுறாள். அவளை காரியம் ஆகணும்னா அப்படியே வெண்ணெய் ஒழுக ஒழுக, நெய் ஒழுக ஒழுக, தேன் வழிய வழியே பேசுகிறான். காரியம் ஆயிடுது அப்படின்னா கண்டுக்கவே மாட்டேங்குது, சொல்ல முடியலை. ஏன்னா நம்மளும் அப்படி தான் இருக்கும். அதான் பிரச்சனை. நம்ம ஒழுங்காக தான் சொல்லலாமே, நம்மளும் அதே தானே, அதேலாம் ஒன்றும் சொல்ல முடியல. ஆனால் சுவாமியோட ஒரு சம்பந்தம் வந்துடுதுன்னா எங்கேயும் போக வேண்டாம். ராத்திரி ஆச்சுன்னா சுவாமி அவரோட தலையெழுத்து தூங்குறதுனா நம்மளை பார்க்க வேண்டியிருக்கு. பிராரப்த கர்மாவில் என்ன தலையெழுத்து தூங்குறதுனா இதை வேற பார்த்து தொலைய வேண்டியிருக்குல்ல. அது மாதிரி சுவாமி தூங்குறது முன்னாடி கடைசியாக நம்ம முகத்தை பார்ப்பார். போதுமே, பெருமாளே நம்ம முகத்தை பார்க்குறாங்க, வேற என்ன வேணும்? அழுக்குடம்பு, எச்சில் வாய், மலை மூத்த மாமிச பிட்டத்தை சுவாமி பார்க்குறோம். ராத்திரி அப்படியே பெருமாளை நினச்சிட்டே படுத்துடலாமே, இந்த பணிக்கத்தை நினச்சிட்டே படுத்துடலாமே. என்ன பண்ணுறா அப்படின்னா, பெருமாளுக்கு பணிக்கம் பிடிச்சு நிற்கும். எவ்வளோ சம்பளம் வருது? ஒரு 10,000 15,000 கொடுக்குறோம். போதுறதா? அவள் டிடிடியே படிக்க வச்சுடுறா. சாப்பாட்டுக்கு அதெல்லாம் கோவில் பிரசாதமே ஆகிடுறது. ஃப்ரிட்ஜு டிவிலாம் அதெல்லாம் அவள் யாராவது கொடுத்துடுறா. அப்படி போயிட்டு இருக்கு. கஷ்டப்பட்டு வாங்க வேண்டாம், பிரச்சனை கிடையாது, சௌக்கியமாக போயிட்டு இருக்கு. அவளுக்கு அது பெட்டரெலாம் இருக்கா பாருங்க. இந்த வீடெல்லாம் அடிச்சு அவளே குவார்டர்ஸ் கட்டி கொடுத்துட்டான். டிடிடியில் அவள் குழந்தைகள்லாம் எங்கே எவ்வளோ படித்தாலும் அதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறான். சௌக்கியமாக இருந்துட்டு போயிடலாமே. டோம்பியில் ஒரு வீட்டை வாங்கலாமா வேண்டாமா, இருக்கிற வீட்டை கொடுத்துடலாமா, பெரிய வீட்டுக்கு போகலாமா வேண்டாமா, 5,000 ரூபாய் ஆயிடுது, 6,000 ரூபாய் ஆயிடுது, என்றைக்கு வாங்க போகிறோம்னு தெரியல, வாங்க முடியுமான்னு தெரியல, வாங்குற ஆசையும் விட்டு தொலைல. திருப்பதியில் போய் ஒரு கைங்கரியப்படராக இருந்துட்டா எல்லாம் பெருமாள் பார்த்து பாருங்க. அதனால் ஆழ்வார்ல பொன்பட்டில் பிடித்து உடனே புகப்பெருவன் ஆவேனே. பெருமாளுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணும்படியா, கர்ப்ப கிரகத்தில் நுழையும்படியான ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சா போதுமே. பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துன்னிட்டு புகழறிய வைகுந்த நீழ்வாசன் மின்பட்ட சுடராழி வேங்கடக்கோன் தானுமிழும் பொன்பட்டில் பிடித்துடனே புகப்பெருவன் ஆவேன். இந்த கடிகாரத்தை நம்பி யாரும் ஏமாந்துடாதீங்கோ. இது 7 நிமிஷம் ஃபாஸ்ட்டு. கரெக்டாக 8:58 நான் முடிச்சுடுவேன், பயப்படாதீங்க. அதான் அப்போதைக்கு பார்த்துட்டே இருக்கு. என் வாசலில் இப்போ தான் 8:50 ஆகுது, இல்லை 9:18 ஆகிடுது. அதில் 15 நிமிஷம் இருக்குது. இப்படி ஓடி போயிடாதீங்கோ. சத்சங்கம் சொல்கிறத விட உங்களை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய வேலையில் இருக்கு. பொன்பட்டில் பிடித்து உடனே புகப்பெருவன் ஆவேன். ஒன்று என்ன பறவையா ஒரு ஜென்மா கொடுத்து, ஒரு ஜென்மா மீனா கொடுத்து, ஒரு ஜென்மா உனக்கு அந்தரங்க கைக்கரியம் பண்றவனா கொடுத்து. இவ்வளவுதான் இல்லை, இந்த மாதிரி நிறைய சொல்றாரு ஆழ்வார். ஒரு சாம்பிள் காட்டுறார். ஒரு ஜென்மா பெருமாள் பீதாமரமா இருந்தா வச்சுக்கோங்களேன், பெருமாளையே கட்டின்னு இருக்கலாம். கொலுசா இருந்தா பெருமாள் காலையே கட்டின்னு கிடக்கலாம். மயில் பீலியா இருந்தா பெருமாள் தலைமையிலேயே இருக்கலாம், கிருஷ்ணன் தலைமையிலேயே இருக்கலாம். புல்லாங்குழா இருந்தா பெருமாள் இடுப்புலையே சொருகி வச்சுக்கலாம். ஒரு அஸ்திரமா இருந்தால் ராமனுடைய தோல்லையே தொங்கலாம். கோதண்டமா இருந்தால் சுவாமி கையிலேயே வச்சுப்பார். பாதுகையா இருந்தால் அவர் போட்டுட்டே நடப்பார். படுக்கையா இருந்தால் அவர் படுத்துட்டே இருப்பார். நிறைய உண்டு. இந்த மாதிரி எப்படி வேணாலும் சுவாமியுடைய ஒரு சொத்தா ஆகும். அதுதான் தாத்பரியம். பெருமாளுடைய சொத்து உன்னிஷ்டம் என்னிஷ்டம். ரமண மகரிஷி ஒரே ஒரு தடவை தான் திருவண்ணாமலை கோவிலுக்குள்ள போனார்.
போயிட்டு பார்த்துட்டு சொன்னார், இனி உன்னிஷ்டம் என் இஷ்டம். அவ்வளோதான், வந்துட்டார். அவ்வளோதான். நம்மெல்லாம் நம்முடைய இஷ்டப்படி ஓடி ஓடி ஓடியே வாழ்க்கையை கஷ்டப்படுத்திடும். உன்னிஷ்டம்பா. நம்மெல்லாம் என் இஷ்டத்துக்கு நீ கிருபை பண்ணணும்னு சுவாமியை பிளாக்மெயில் பண்ணிட்டு அதை கேட்டிருக்கேன். ஒழுங்காக பண்ணி கொடுத்துரு, 10 தேங்காய் உடைக்கிறேன், கல்யாண உற்சவம் பண்ணுறேன், எல்லாம் டீலில் போயிட்டுருக்கு. ஆழ்வார்கள்லாம் சொல்ல, இனி உன்னிஷ்டம் என் இஷ்டம். எனக்கு எது நல்லது உனக்கு தெரியுமே, நான் ஏன் கேட்கணும்? நான் கேட்டால் இந்த ஜென்மா கிடச்சிது, நான் கேட்டால் இந்த அப்பா அம்மா கிடச்சா, நான் கேட்டால் இந்த பாஷை வந்தது, நான் கேட்டால் திரும்பினேன், நான் கேட்டால் எழுந்தேன், நான் கேட்டால் கண்ணு முழிச்சேன், நான் கேட்டால் சாப்பிட்றேன். இல்லையே, பசி நானாக கேட்ட நீ தானே கொடுத்தாய், புத்தி நானாக கேட்ட நீ தானே கொடுத்தாய், வியாதி நானாக கேட்ட நீ தானே கொடுத்தாய், ஆரோக்கியம் நானாக கேட்ட நீ தானே கொடுத்தா. இப்போ இவ்வளவும் பண்ணுறேன், நான் என் வாழ்க்கையை நடத்திட்டு போ. இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கேன், அப்போ நீதி வாழ்க்கை நடத்திட்டு போயிடேன்ப்பா அப்படின்னு. அதனால ஆழ்வார் பெருமாளோட சங்கல்பம் வேணும், ஒரு சம்பந்தம் வேணும்ன்றார். ஒன்று பறவையாக கேட்கிறார், இல்லையா மீனா குருன்றார். 3வது பாசனத்தில் பகவானுக்கு அந்தரங்க கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு மனுஷனாக குருன்றார். அடுத்து 4வதா சொல்றார், அப்போ உனக்கு இந்த மாதிரி சேத்தன வஸ்துவா இருந்தால் தான் உண்டோ. ஒரு மீன் பறவை இதுக்கெல்லாம் அறிவு ஜாஸ்தி உண்டு இல்லை, ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு. அடுத்த வாசத்தில் ஆழ்வார் சொல்றார், ஒன்பவள வேலை உலகு தன் பார்க்கடலுள் கண்துயிலும் மாயோன் கழலினைகள் காண்பதற்கு பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள் செம்பகமாய் நிற்கும் திருவுடையன் ஆவேனே. அடுத்த வாசகத்துல ஒரு மரமா இருந்தா மரம் மாதிரி இருக்கோன்ற வந்து ஆழ்வார் சொல்றார், நான் மரமா இருக்கேன். ஒன்பவள வேலை உலகு தன் பார்க்கடலுள். அழகான பவளங்கள்லாம் அடிக்கிறதான். இந்த திருப்பாக்கடல்ல அலையெல்லாம் வந்து கரையோரத்தில் அப்படி எதிராக கரை அப்படின்னா ஆதிசேஷன் தான் கரை, நடுவில் தீவு மாதிரி படுத்துட்டு இருக்கார். அதுக்கு மேலே சுவாமி படுத்துட்டு இருக்கார். ஒன்பவள வேலை உழவு, வேலைன்னா கடல்னு அர்த்தம். ஒன்பவள வேலை உழவு தன் பார்க்கடல் கண் துயிலும் மாயோன். அப்படி படுத்துட்டு ஸ்டைலே அழகு. அது திருவனந்தபுரத்தை இப்படி படுத்துட்டு இருப்பார், ஸ்ரீரங்கத்தை இப்படி படுத்துட்டு இருப்பார், திருவெக்கா திவ்ய தேசத்தில் இப்படி படுத்துட்டு இருப்பார், திருவெட்டாரில் கை மாறி கால் மாறி படுத்துட்டு இருப்பார். ஒவ்வொரு அழகு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பார்க்கணும், ஸ்ரீதேவி பூதேவி திருவடியை பிடிச்சிட்டு இருக்க படுத்துட்டு இருப்பார். திருமோகூர்னு ஒரு திவ்ய தேசம் உண்டு, அங்கே பெருமாள் இப்படி படுத்துட்டு இருப்பார் ஜம்முனு. பிரார்த்தனா சயனம்னு பேர், போக சயனம், வீர சயனம் நிறைய உண்டு. அந்த இடத்துல பிரார்த்தனா சயனம், ஸ்ரீதேவி பூதேவி பெருமாள் பக்கத்தில் கை கூப்பி உட்காந்துருப்போம், பிரபோ அனுகிரகம் பண்ணும்போது பிரார்த்தனா சயனம். அந்த மாதிரி இந்த சுவாமி படுத்துட்டு இருக்கிற அழகிய குழந்தைகள்லாம் தூங்குறத பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பெருமாள் தாச்சிக்கிறதே ஒரு அழகம். அழகா கண் துயிலும் மாயோன், பெரிய மாயன். தூங்கலையாம், தூங்குற மாதிரி கண்ணை மூடிட்டு இருக்காது, தூங்குறதே கிடையாது. குழந்தைகள் அப்படி நம்மட்டு சிரிச்சு தூங்கும். அம்மா சொல்லுவோம், அம்மா நீ தூங்கலை எனக்கு தெரியும், அப்படியே இருக்கும். ஏதோ சிரிப்பு வருது, சிரிப்பா டக்குன்னு சிரிச்சிடும், கண்ணை மூடி இருக்கு. அது மாதிரி சுவாமி தூங்கலை, தூங்குற மாதிரி படுத்துட்டு இருக்கா. கண் துயிலும் மாயோன் கழல் இலைகள் காண்பதற்கு. அந்த திருவடியை பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. அது எங்கடா திருப்பாற்றல் போகணுமான்னா ஆழ்வார் சொல்லலாம் வேண்டாம். பண்பகரும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கல். ஒரு வாத்தியார்கிட்ட போய் சங்கீதமெல்லாம் முறைப்படி கற்றுண்டு, அப்புறம் ஸ்ருதியெல்லாம் சேர்த்துண்டு, அப்புறம் சாபாசாலாம் கற்றுண்டு இப்படியெல்லாம் பாடினா கூட தொண்டையில் ஏதாவது பிசுறு கட்டும். ஆனால் திருவேங்கடமலையில் அந்த வண்டுகள்லாம் ஜோராக பாடுறோம். எப்படி பாடுறது அப்படின்னா பெருமாள் வரேவா பேஷ் பேஷ் பலே பலே அப்படின்றார். பெருமாள் சமயத்தை பேசிட்டு பத்மாவதி கொஞ்சம் சித்தராய முடிவு வந்தால் இருக்கல அப்படின்னு பெருமாள் கேட்குறாரு, என்னடி நான் பேசுறது கசக்கிறதா அப்படின்னு கேட்குறேன். இந்த வண்டி என்ன அழகா கோவிந்தோ 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 கத்துறது. அது இந்த ஸ்ருதி பற்றி வர்ற மாதிரி பண்பாடும் வண்டினங்கள் பண்பகரும் வெங்கடத்து. அதெல்லாம் எப்படா பாடுறது அப்படின்னா, இங்கே கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா அது ஒவ்வொரு பண்ண கௌசல்யா சுப்ரஜா கூட்டமாக சேர்ந்துட்டு குழந்தைகள்லாம் ஸ்கூலில் நேஷனல் ஆந்தம் பாடம் தெரியுமா, அந்த மாதிரி எல்லாம் சேர்ந்துட்டு கோரத்தை அப்படின்றது. பண்பாடும் வண்டினங்கள் பண்பாடும் வெங்கடத்துள். அது பாடுறது எப்படின்னா, யார் எப்படி கோவிந்தா கத்துறாளோ அதுக்கேதான் மாறி கோவிந்தா அப்படின்றது. அதே கோவிந்தா கோவிந்தா அப்படி மாத்திரம்.
அது 5 சுத்தி 6 கட்டை 7 கட்டை எத்தனை கட்டை நம்ம அந்த கட்டைக்கு அது பாடுறது. பண்பாடும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள். அது திருமலையில ராத்திரியில அப்படி மலையேறும். அப்போ நிறைய இந்த சில்வண்டுகள் அப்படி சப்திக்கிற சப்தமே அழகா இருக்கும். ஒரு தெய்வீகமா இருக்கும். சாண்டிங் பண்ண மாதிரி பண்ணிட்டே இருக்கும். அதான் ஆழ்வார்ற பண்பாடும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள். சமயத்தில் சுவாமி கிருஷ்ணா இருந்து புல்லாங்குழல் வாசிக்கிறாரா, அது ஏதா மாதிரி அந்த வேணுகானத்துக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் வாசிக்கலாம். பிரமர கீதம்னே ஒன்று உண்டு பாகவதத்தில். கோபிகைகள்னா அருகால் வண்டே அப்படின்னு சொல்லி அதை திட்டா, கிருஷ்ணனை திட்டுற மாதிரி உதவரை திட்டி எல்லாம் பண்ணுறோம். அந்த மாதிரி இந்த வண்டுகள்லாம் கோவிந்தராமத்தை சொல்லிட்டு இருக்கான். பண்பாடும் வண்டினங்கள் பண்பாடும் வேங்கடத்துள் செண்பகமாய் நிற்கும் திருவுடையனாவேனே. திருவேங்கடமலையில் ஒரு செண்பகம் மரமா நின்னா. இன்னைக்கு கூட 2 செண்பகம் கொடுத்தா ஒரு பெருமாளுக்கு அவ்வளோ உகப்பான். இந்த செண்பக மரம் திருமலையில் பார்த்தீங்கன்னா இந்த லைனில் நிற்போம் பாரு, 300 ரூபாய் டிக்கெட். அந்த குண்டாக வரும். கடைசியில் ஒரு இடத்துல பிரிட்ஜ் மாதிரி ஏறி சுவாமியோட கோவில் பக்கத்தில் அப்படி இறங்கும். அந்த பிரிட்ஜ் மேலே நிற்கும்போது சைடில் வலதுகை பக்கத்தில் பார்த்தோம்னா திருக்கட்சி நம்பிகளோட சந்நிதி. இந்த சைடெல்லாம் பார்த்தோம்னா ஒரே செண்பக மரம் தான். திருமலையில் நிறைய செண்பக மரங்கள். இந்த செண்பகம் நல்ல மனம் உண்டு. அதை பார்க்காத வெண் செண்பகம், மஞ்சள் செண்பகம், தங்க செண்பகம் உண்டு. மாயாப்பூரில் போனோம்னா சைத்தன்ய மகாபிரபு அவதாரம் பண்ண இடத்துல நிறைய செண்பக மரங்கள் உண்டு. செண்பக பூச்சூட்ட வாராயினே பெரியாழ்வார் அனுபவிக்கிறார். பூரி ஜெகநாதனுக்கு இந்த செண்பக பூன்னா அவ்வளவு ஆசை. அதனால் ஆழ்வார் சொல்கிறார், அந்த செண்பக மரமாக நின்றுட்டேன்னா யாராவது பாகவதா 4 பூவை பிரித்து கொண்டு போய் பெருமாள் திருவடியில் போடுவார். இப்போ பெருமாள் இந்த வாசனை இந்த அலர்மேல் மங்கா பாரு அப்படின்னா பெருமாள் தாயார், பிரபோ இந்த மரத்தில் நீங்களாக பிரித்து என் தலையில் சூட்டணும். உடனே பெருமாளும் தாயாரை கிளம்பிடுவாங்க. பார்த்தா அந்த மரத்தை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. மரமாக நம்ம நின்றுட்டு இருப்போம். பெருமாளும் தாயார் அப்படி நிற்பான். நிறைய பூத்திருக்கா, உச்சாணி கலையில் போய் ஏற முடியல. உடனே தாயாரை பார்த்து பெருமாள் சிரிக்கிறார். நிறைய செண்பகம், ஆமா பிரபு இவ்வளோ பூத்து இருக்கு அப்படின்னு பெருமாள் மரத்தை பிடிச்சி ஒரு உழுக்கு கொடுக்குறாரு. உடனே அந்த பூவெல்லாம் அப்படியே தாயார்கள் அப்படி அர்ச்சனையாக விளையாடுறான். நம்மளதான் கஷ்டம் உழுக்கிறது, பயம் உழுக்கிறது, பிரச்சனை உழுக்கிறது, உடம்பெல்லாம் நடுங்கிறது. ஆனால் இங்கே பெருமாள் நம்ம செண்பக மரமான உழுக்கு உழுக்கிறாரா. உழிக்கணும் எல்லா பூவும் அந்த ஒரு பூ உச்சாணி கலையில் நிற்கிறது. அந்த ஸ்திரீகளுக்கு ஒரு சுபாவம். இந்த துணி கடைக்கு போவா, அவன் எடுத்து காமி 50 புடவை எடுத்து காமிக்கும். இது இல்லை கடைசியில் ஒரு மனுஷன் அதை எடுக்க மேலேருந்து அது மேலே வச்சிருந்தா யாரும் தொடரவே நடக்குது. அவன் கஷ்டப்பட்டு இருக்கும். இப்படி இருக்கு. அங்கேருந்து பார்க்க நன்னா இருந்தது, உள்ள வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தாயார் இவ்வளவு பூ இருக்கான். அப்போ அந்த உச்சாணி கலையில் ஒரு பூ நன்னா விக்கசிச்சிருக்கு, நன்னா வளர்ந்துருக்குன்னா உன்னை பெருமாள் வேஷ்டியெல்லாம் வாரி சொல்லி கட்டிட்டு அந்த மரத்து மேலே காலை வச்சு களை மேலே காலை வச்சு கட கட கடன் மேலே ஏறி இதுவா 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 இதுவான்னு கேட்க தாயார் இது இல்லை அது அது இல்லை அது எதுக்குடான்னா செண்பக மரத்து மேலே பெருமாள் நிற்கணும்னு. கடைசியில் பெருமாள் அந்த கலை ஒரு வளைச்சு அப்படி பெருச்சு அங்கேருந்து கீழே பெருமாள் தாயார் சொல்றா, சுவாமி அழகாக மரத்து மேலே உட்காந்துருக்கல என்னையும் ஏற்றி விடப்படாதோ அப்படின்னு பெருமாள் மரத்து மேலே நின்று ஒரு கையை பிடிச்சி ஒரு கை கொடுக்க, தாயார் கீழே ஒரு கை கொடுக்க பெருமாள் சொல்றார், இந்த மரத்தில் இந்த கடையில் ஒரு காலை இங்கே ஒரு காலை அப்படிதான் 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 அப்படி ஏறி கடைசியில் ஒரு கலையில் பெருமாளும் தாயார் உட்காந்துட்டு இப்படி காலை ஆட்டிட்டு பேச உடனே பெருமாள் வேண்டிய கலையை ஒரு ஆட்ட தாயோட குப்புன்னு கீழே விழ பெருமாள் அவள் கையை பிடிச்சிக்க இந்த கலையை பிடிச்சிக்கோன்னு சொல்ல தாயார் பிடிச்சிக்க பெருமாள் தாயார் ஊஞ்சலாட்ட. செண்பகமாக இருந்த பாக்கியம் தானே, மனுஷாளா இருந்தா இந்த பாக்கியம் கிடைக்கிறது இல்லை இல்லையா. அதனால ஆழ்வார் சொல்றார், செண்பகமாய் நிற்கும் திருவுடையன் ஆவி. சமயத்தை பெருமாள் தாயார் மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு அப்படியே பேசுறாங்க. பெரிய காத்தடிக்கிறது. நம்மளா 4 பூவை பெருமாள் மேலையும் தாயார் மேலையும் போட்டு மனுஷாலா இருந்தா திருப்பதி பெருமாள் பக்கத்தில் என்னத்தை போட்ட முடியும் சொல்லுங்க. வாங்கி கொடுத்து அழகா போகிறதானே தெரியாது நமக்கு. ஆனா மரமா இருந்தா அழகா செண்பகமாய் நிற்கும் திருவுடையன். அப்படி ஒரு ஐஸ்வர்யம் எனக்கு கிடைச்சிருக்குன்னா நன்னா ராத்திரி செண்பக மரமா நின்று படுத்து பாருங்க, நன்னா இருக்கும். பகலெல்லாம் நீ ஏதோ வேலைக்கு ஓடுங்கோ, ஆத்துக்காரியம் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி படுத்துக்கும் பொழுது ஒன்று பறவையாக நினச்சி படுத்துக்கோங்க, இப்படி மீனாக நினச்சி படுத்துக்கோங்க, இல்லாட்டி செண்பக மரமாக நின்று படுத்துக்கோங்க, இல்லாட்டி பெருமாளுக்கு அந்த வேர்ல்டு பனிக்கம் கப்பை பிடிக்கிறதா நினச்சி படுத்துக்கோங்க. சௌக்கியமாக இருக்கும். வாழ்க்கை நன்னா தான் இருக்கு. கஷ்டப்படுத்திக்காதீங்களோ. பகவான் சௌக்கியமாக வச்சிருக்கா, நன்னா வச்சிருக்கா. வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கா, தேவைக்கு மேலேயே கொடுத்துருக்கா. என்ன சமயத்தில் நமக்கு என்ன உண்டோ கொடுத்துட்டு தான் இருக்கா. எனக்கு இது கிடைக்கலேன்னு நினைக்கவே வேண்டாம். இதை விட பெருசாக கொடுக்கறதுக்கு காத்துன்னு இருக்கா, இதை விட வசதியாக கொடுக்கறதுக்கு தான் காத்துன்னு இருக்கா. பெருமாள் கிட்ட பண்ண பிரார்த்தனை வீண் போகாது.
பண்ண நாமஜபம், கேட்ட சத்சங்கம், போன கோவில், பண்ண பூஜை வீண் போகாது போகாது போகாது. அப்போ ஒவ்வொரு நாளும் இப்படி ராத்திரி இப்படி படுத்து பாருங்கள. அப்போ ஒரு நாள் என்ன ஆகும், திருமலையிலேயே படுக்கிற ஒரு பாக்கியம் இருந்துச்சு. இது ஏன் நினச்சிட்டு இருந்தா ஒரு நாள் திருமலையிலேயே ஒரு ஜென்மா கிடச்சி. அப்போ அப்படியே வாழ்ந்துட்டு மொத்தம் 11 பாசுரம், 4 பாசுரம் இன்னைக்கு ஆயிருக்கு. நீ 7 பாசுரம் உன் நம்பிக்கை வந்துருக்கு, 2 நாளில் முடிச்சிடும். பயப்படவே பழைய குருஜி இல்லை. ஒரு பாத்திரத்தை அதையும் சொல்லுவேன். இப்பயும் ஒரு பாத்திரத்தை வச்சு 20 நாள் சொல்லவும் முடியும். 3 நாள் தான் அவகாசம் இருக்கு நமக்கு. இது 7 பாசுரங்கள் நாளைக்கு முடிச்சிடணும். இதுக்குள்ளே நல்லா பக்தி பண்ணி பிரார்த்திச்சுக்கணும். சீக்கிரத்தில் நம்ம எல்லாரும் போய் திருமலையில் உட்காந்துட்டு இந்த மாதிரி இடமா தேடி தேடி உட்காந்துட்டு அந்தந்த இடத்துல இந்த பாசுரத்தை சொல்லி அனுபவிக்கணும். பெருமாள் அதுக்கு ஒரு கிருபை நமக்கு. ராதே கிருஷ்ணா. மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா கிருஷ்ண